ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு என்னவென்று கேட்டால் விசுவாசம். அதாவது புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அநேக இடத்துல அநேகர் பேர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கிறார். விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை, ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கைன்னு சொல்லலாம், ஆழமாக வைக்கிற நம்பிக்கைன்னு சொல்லலாம். நம்பிக்கையிலையும் விசுவாசத்திலையும் உறுதியாக இருக்கிறது தான் ஆண்டவர் ஒருவர் மேலே உறுதியாக வச்சிருக்கிற விசுவாசம். இப்போ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஃப்ரெண்டு மேலே நாங்கள் நல்லா பழக 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 அவங்க மேலே வைக்கிற உறுதியான ஒரு விசுவாசம். ஆனால் அதை விட மேலான விசுவாசம் நாங்கள் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம். ஏனென்றால் அவர் எங்களுக்காகத்தான் சகல பாவங்களையும் சகல நோய்களையும் சகல இதுகளையும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அப்போ அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அதிகமான ஒரு எங்களுடைய ஜீவனையே கொடுக்குற விசுவாசமாக இருக்கணும். இப்போ சாதாரணமாக நாங்கள் விசுவாசம் பண்ணால் ஒருத்தரோட கதைக்கிறது, அதை வச்சு விசுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த விசுவாசம் ஒரு நாள் கொஞ்ச நாள் அண்டு போயிடும். தாய் மேலே புள்ள வைக்கிற விசுவாசம், புள்ள மேலே தாய் வைக்கிற விசுவாசம், சொந்த பந்தங்கள் மேலே வைக்கிற விசுவாசம், அது ஒரு அப்பாற்பட்டது. ஆனால் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம் பாருங்க, அது பலம் உள்ளது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோமா, அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வாழ்கிறோமான்றதை சில இடங்களில் நாங்கள் அவவிசுவாசத்துக்கும் விசுவாசத்துக்கும் எப்படியாய் நாங்கள் அவவிசுவாசம் எப்படி கொள்ளுகிறோம், விசுவாசம் எப்படி வைக்கிறோம்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு விசை நாங்கள் ஜெபம் பண்ணி, என்னென்னு கேட்டால் ஜெபம் முக்கியம். இன்றைக்கு சில வீடுகளில் ஜெபிக்கிறதுக்கு முக்கிய தத்துவம் கொடுக்குறீங்க. அதாவது ஜெபம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் மௌனமாக அது ஜெபிக்கிறது, அது வேறு விஷயம். ஜெபிக்கிறவங்க ஆதியிலேருந்து அந்தங்கான ஜெபிக்கிறவங்கள்ட்ட நீங்கள் எப்படி ஜெபிங்க அப்படி ஜெபிங்கன்றது முடியாத காரியம். ஏன்னு கேட்டால் அவங்களும் ஆண்டவரும் என்று இருக்கும்போது அவங்ககிட்ட நீங்கள் சில காரியங்களை சொல்ல முடியாது. அதையெல்லாம் நீங்கள் தகர்க்க வேண்டியது. என்னென்னு கேட்டால் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை செய்யணும். மற்றவன் செய்கிறவனுக்கு தடையும் செய்யக்கூடாது. தடை பண்ணாதேன்னு சொல்ல, உன்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் பேய்களை கிளைக்கிறார்கள் அல்லவாண்ட, என் நாமத்தின் நிமித்தம் தான் அவர் செய்கிறார்கள், அதை தடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா ஆண்டவர். வேதத்தை நாங்கள் படிப்போமா இருந்தால், அனைத்தனமாக படிக்கிற அந்த வேதத்தில் வந்திருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கற்றுக்கொள்ளுவோமா இருந்தால், ஏன் பிரிவினைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் வரப்போகுது. ஆனால் இப்படிப்பட்ட ஆக்களும் இருக்கத்தான் ஆண்டவர் வைக்கிறாரு. என்னென்னு கேட்டால் சோதிக்கப்பட்டு பொன்னாய் விளங்க வருமண்டு. ஆனால் அந்த விசுவாசத்திலேயே நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு விசை ஜெபம் பண்ணி நான் ஆயத்தமாகும். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஐயா, நீங்கள் தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நீங்கள் தந்திருக்காவிட்டால் நாங்கள் துக்கத்திலே மடிந்திருப்போம் ராஜாவே. ஆண்டவரே, நீங்கள் தருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வெள்ளித்தட்டிலே வைத்த பொற்பலத்துக்கு சமனான வார்த்தையப்பா. அது எலும்பையும் ஆண்டவரே கழுக்களையும் ஊடுருவி செல்லுகிறதென்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அது எங்களை வகையறுக்கிறது ராஜாவே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் முழுவதையும் அது சுத்தம் பண்ணுகிறது ராஜா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே ஆவியானவர் தாமே எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறேன். கொடுக்கிற வார்த்தைகளிலே தேவ ஆவியானவர் பேசும்படியாக செபிக்கிறேன், இடைப்படும்படியாக செபிக்கிறேன். மனுஷர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் என் தேவன் ஆண்டவரை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் ஐயா, மன்றாடுகிறேன். கேட்கிற ஒவ்வொருத்தருக்கையும் அந்த விசுவாசம் வரட்டும் ஐயா. அதான் ஆண்டவரே எங்களுக்கு முக்கியமானது. நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ நீதிமானை காண்பேனோ என்று கேட்டீங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் காணத்தக்கதான் அந்த விசுவாசம் ஆண்டவரே வர வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் ஐயா. உம்முடைய திருப்பாத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் பல இடங்களில் பார்த்து நோயாளிகளை சொல்லியிருக்கிறார். என்னென்று கேட்டால், நோயாளிகளிடத்தில் முதல் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் என்னென்று கேட்டால், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்போ விசுவாசிக்கிறவர்களால் தான் எல்லாம் கூடும். அப்போ ஆண்டவர் கேட்குறேன், விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறேன். ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று தான் சொல்லுவார். குருடர்களை பார்த்து சொல்கிறாரு, விசுவாசிக்கிறாயான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஜனங்களும் சொல்கிறார்கள், ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று. அப்போ இரக்கம் உள்ள தேவன் அவர் ஒவ்வொருத்தரோட இருதயத்தையும் கானானியான ஸ்திரியுடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறது எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்களையும் விசுவாசம் இருக்கா, தன்னை குறித்த ஒரு விசுவாசம் இருக்குதா என்று பார்க்குற ஆண்டவராக இருக்கிறாரு. அது நாங்கள் சில பேர் என்ன செய்கிறோம்னு கேட்டால், மனம் தளர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம்.
வருஷக்கணக்காக நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், வருஷக்கணக்காக ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தாலும், சில சில இதுகள் வரும்போது நாங்கள் எங்களையே நாங்கள் அறியாத தன்மையாக அந்த விசுவாசத்தை விட்டு விலகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு தான் இருக்க வேணும். அந்த விசுவாசத்தோடு தான் இருக்க வேணும். அது நடக்குதோ நடக்க இல்லையோ நாங்கள் இருந்து தான் ஆகவும். அவவிசுவாசத்தோடு நாங்கள் வாழ்வோமானால் எங்களுக்கு காரியங்கள் நாங்கள் நினைக்கிறோம் என்னென்று கேட்டால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, அப்போ எங்களுடைய விசுவாசம் உண்டு. நோ நோ நோ, ஆண்டவரை அறிகிற அறிவின் விசுவாசம்தான் பெற வேண்டும். அதனால தான் ஆண்டவர் அந்த குருடனுடைய கண்களை தொட்டார் பாருங்க. அவன் ஆண்டவரால் முடியும், இது செய்கிறதுக்கு என் ஆண்டவரால் முடியும் என்று தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமென்று சொன்னான். அப்போக்கெல்லாம் அந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் பெலஸ்னா குளக்கரையில் வயோதிபன் காத்திருந்தான் ஆண்டவருக்காக. அப்போ அந்த விசுவாசங்களை எல்லாம் பார்க்கும்போது நாம் எம்மாத்திரம் அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார் இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நோயாளிகளை தொட்டார், மரித்தவர்களை உயிர்ப்பித்தார், அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். விசுவாசத்தினாலே அநேகர் தேவனுடைய நற்சாட்சியை பெற்றவர்களை நாங்கள் பார்க்க போகிறோம். எபிரேயர் 11:1 நாங்கள் வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ நிச்சயம் உள்ளதாயும் இருக்கிறது. அப்போ விசுவாசமானது என்னவாம்? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. இப்போ நாங்கள் நம்ப வேணும், ஒரு காரியம் நடக்கும், ஆண்டவரால் நடக்கும் என்று அதை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது எப்பயோ ஒரு நாளைக்கு நடக்கும். ஏன்டா அவர் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லையல்லவா? அவர் அன்பு நிறைந்த தேவன் அல்லவா? அவர் சமாதானக்காரனர் அல்லவா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவா? அவர் என்ன பகைஞனா எங்களுக்கு இல்லையே, அவர் எங்களை படைத்த தேவன் அல்லவா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அவர் மேலே நம்பிக்கை முதல் வைக்கணும். நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன், நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை தான் விசுவாசமானது, நம்பப்படுகிறவர்களின் உறுதி. இப்போ நாங்கள் நம்பிக்கை வைக்கணும் அவர் மேலே. இன்றைக்கி சில பேருக்குள்ள இருக்கிறது என்னென்னு கேட்டால், எல்லாத்தையும் தேடுவோம், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதில்ல பாருங்கள். எல்லாம் கொடுக்கும்போது இது ஆண்டவர் தான் தந்தார், ஆண்டவர் தான் தந்தார், ஆண்டவர் தான் தந்தாருன்னு சொல்லுகிறோம். ஆனால் எல்லாமே ஆண்டவர் எல்லாத்தையும் நீங்கள் கேட்குற போது எல்லாம் கொடுக்குறாருன்னுட்டு நீங்கள் என்ன செய்ய ஆண்டவரை மறந்து விடுறீங்க. அதனால ஆண்டவர் சொல்கிற இடத்தை என்னென்னு கேட்டால், பிணியாளிக்குத்தான் வைத்தியம் தேவை, சொஸ்தமானவனுக்கு அல்ல. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, நல்லா வசதியாக இருக்கிறவன் ஆண்டவரை தேட மாட்டான். இன்றைக்கு நல்ல வசதி வந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஒரு வார்த்தையை படிப்போம், அல்ல 2 வார்த்தையை படிப்போம், படித்து போட்டு என்ன செய்வோம்னா மௌன ஜெபம் செய்வோம், செய்து போட்டு அவ்வளோதான் கவுண்டு படுத்துருவோம். அது மற்றபடி என்ன செய்வோம்னா உலகத்தையே சுற்றி வருவோம். இதுதான் எங்களுடைய தேவனுடைய நம்பிக்கையானது. தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிற நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? தேவனோடு இருக்க வேணும். அதுக்காக நீங்கள் தேவனோட இருக்கணுமென்றதுக்காக நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படி என்று சொல்லலை. 365 நாட்களும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாலும் உலகத்தை தான் நாடி ஓடுறோம்னு நினைக்கிறோம். ஏனென்று கேட்டால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் எதில் நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? எங்களோட நம்பிக்கையெல்லாம் எங்கே இருக்குது? பணத்தின் மேலே இருக்குது, பொருட்கள் மேலே இருக்குது, ஜனங்கள் மேலே இருக்குது. இன்றைக்கு பாருங்கள், ஒரு நேரம் இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த நேரத்தையெல்லாம் எங்கே கொடுக்குறதுக்கு ஓடுறோம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. ஒரு விசுவாசியை போய் சந்திக்கிறதுக்கு, ஒரு நோயாளிகளை போய் சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு நேரக்கணக்கில் தந்திருக்கிறாரு. ஒரு குடும்பம் பிரிஞ்சு இருக்கிற குடும்பங்களை ஒற்றுமையாக்குறதுக்கு நேரக்கணக்கு. முந்தியெல்லாம் அப்படித்தான் ஓடுவாங்க பாருங்கள், அங்கே சண்டை இங்கே சண்டைன்னா அந்த குடும்பத்திட்ட போய் அந்த சமாதானப்படுத்தி அந்த குடும்பத்தை சபைக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கும்.
தேவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், தேவன் மேலே ஒரு விசுவாசம் இருக்கும். தேவன் அவர்களை எங்களுக்கு திருப்பி தருவார் என்ற விசுவாசத்தோடு வந்து கதைப்பாங்க. இன்றைக்கு அந்த விசுவாசம் எல்லாம் அற்று போச்சு. விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்களாம். எப்படிப்பட்டவர்களாம்? முன்னோர்கள். முன்னோர்கள் யாரப்பா? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு, யோசேப்பு, இப்படி பழைய காலத்து முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தின். அப்போ அவங்க கண்டா விசுவாசித்தார்கள். காணாமல் விசுவாசிக்கிறவன் நாங்கள் பாக்கியவான்கள். அவர் கண்டு விசுவாசித்தார்களா, காணாமல் விசுவாசித்தார்களா? ஆண்டவர் பேசினார் பாருங்க. ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார், யாக்கோப்போடு பேசினார், யோசேப்போடு பேசினார். அவ பேச்சு அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் விசுவாசித்தார்கள் பாருங்க. பிதாவின் சத்தத்தை கேட்டு அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் ஒரே குமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு முகமுகமாய் மாமிசத்திலே வெளிப்பட்டு எங்களோடு முகமுகமாய் பேசினார் என்று 12 அப்போஸ்தலருடைய காலங்களிலே. யோசிச்சு பாருங்க, நாங்கள் இப்போ பாப்பமா இருந்தால் இவ்வளவு பொய் ஆண்டவர் கடந்த அடுக்குவேன், நீ போய் சொன்னேன் என்று. பிசாசுகளே நடுங்கினது என்று பார்க்கிறோம். பிசாசே நடுங்கினது. நீ தேவனுடைய குமாரன், அதே சொல்லுது என்னென்று கேட்டால், நீர் எங்களை துன்பப்படுத்தவா வந்தீர். அதே விசுவாசிச்சது, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிச்சது பிசாசு. எங்களுடைய விசுவாசம் எல்லாம் இப்போ எங்கே போயிருக்கிறது? விசுவாச ஓட விடுற கலைக்கக்கூடிய விசுவாசம் எங்கிட்ட இருக்கா? கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் சொல்ல வேண்டும். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோமே. அப்போ உலகமெல்லாம் ஆரால உண்டாக்கப்பட்டதாம்? தேவனால் உண்டாக்கப்பட்டதென்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் சொல்லுவீங்களா உலகம் யாரால் உண்டாக்கப்பட்டதுண்டு? நீங்கள் சொல்லுவீங்களா பெரிய பெரிய என்ன அறிவாளிகள், அஞ்ஞானிகள், விஞ்ஞானிகளால் உண்டாக்கப்பட்டதுண்டு? ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது. அப்போ நாங்கள் அவர் வேலை வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம். என்னட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, என்னென்னு கேட்டால், இந்த கேள்வியை என்னட்ட கேட்டாங்க. அதை இந்த மனசில் அப்படியே பதிஞ்சது பாருங்க. அப்போ அவருக்கு ஒரு காரியம் கொண்டு சொன்னார். என்னென்னு கேட்டால், நீங்கள் விசுவாசத்தை பற்றி கதைச்சி கொண்டு வரும்போது இன்னொன்று இருக்குது. விசுவாசத்துக்கு அடுத்தது என்ன? விசுவாசம் இருந்தால் விசுவாசம்ன்றது என்ன? நான் அதுக்கு என்ன அடுத்ததுன்னு கேட்டேன். நான் நம்பிக்கை தான் விசுவாசம். அப்போ விசுவாசம்தான் கேள்வி என்னத்தால் வரும்? விசுவாசத்தினால வரும். அப்போ நான் இப்படி சொல்லி கொண்டு வரேன். பார்த்தீங்களா, இப்போ இதில் ஒன்றில் நீங்கள் பார்த்தீங்களா, இவ்வளவு நேரம் இப்போ சொல்லிட்டீங்க பார்த்தீங்களாண்டா. நான் சொன்னேன் என்னென்னு கேட்டால், நாம் நம்பப்படுகிறவைகளின் காரணங்களாக தான் இருக்கிறபடியா அது நம்முடைய விசுவாசமாக இருக்குது இல்லையா? ரெண்டும் வேணும் எங்களுக்கு, நம்பிக்கையும் வேணும், விசுவாசமும் வேணும். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, அந்த உறுதி நமக்குள்ள இருக்க வேணும். உறுதியாய் பற்றி கொண்டோம், உண்மையாய் நம்பியுள்ளோம், பூரண சமாதானம் தருகிற தேவன். அப்போ எங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. இன்றைக்கு சபைகளில் விசுவாசம் அற்று போகுது. காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் எதின் மேலே கண்ணை போட்டுட்டோமாம். பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டோண்டு படித்தார் பாருங்க. என்னண்டா, பொருட்கள் மேலே கண்ணு போச்சடா, போச்சையா உன் அபிஷேகம், ஆக்கள் மேலே கண்ணு போச்சையா, அம்போதான் உன் அபிஷேகம். அப்போ அந்த அபிஷேகம் நம்ம என்ன செய்யுது? விசுவாசத்துக்குள்ள நடத்தி கொண்டு போகும். அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம நடத்தி கொண்டு போகும். நாங்கள் எங்கே நம்பிக்கையை வச்சிருக்கிறோம், எங்கே விசுவாசத்தை வச்சிருக்கிறோம் பாருங்க. பொருட்கள் மேலேயும் மனுஷன் மேலேயும். ஆண்டவர் மேலே இப்போ இல்லை அந்த விசுவாசம் இல்லை. ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம் எங்களை என்ன செய்யுமாம்? அடுத்தவர்களை கொண்டு வரத்துக்கு வாஞ்சி உள்ளது. ஆண்டவர் அப்படித்தான். பிதாவானவர் அனுப்பும்போது குமாரன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பிதாவோடு பரிந்து பேசி 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 எல்லா நாடுகளையும் சுற்றி அவருக்கு பின் சென்றவர்கள் எத்தனை பேர்? 5000 பின் சென்றார்கள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம். சமரியா ஸ்திரீ வந்து கேட்கிறாள். என்னென்னு கேட்டால், ஆண்டவரே என் மகளை சொஸ்தமாக்கும். நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேன், நீ ஒழிய உங்களுக்கு வர இல்லையே. உண்மைதான் ஆண்டவரே.
எஜமானுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாயர் சாப்பிடும் அல்லவா. பாருங்க, அந்த விசுவாசத்தை கண்டு கொண்டார் ஆண்டவர். அந்த இடத்திலே அவளுடைய விசுவாசத்தை கண்டு கொண்டார். சமரியா ஸ்திரியை பாருங்க, கானானியா ஸ்திரி சரி, சமரியா ஸ்திரியை பாருங்க, அவள் என்ன செய்தாள்னு பாருங்க. அவளுடைய விசுவாசத்தை கண்டு கொள்றதுக்கு ஆண்டவர் அவளை எப்படி பயன்படுத்தினார். இன்றைக்கு ஸ்திரிகளுக்கு என்ன தேவை? ஸ்திரிகளுக்கு தேவையானது என்னவென்று கேட்டால், எங்களோட சரீரத்துக்கு தேவையானதும் உலகத்துக்கு தேவையானதும் நாடி 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 ஓடுறதுக்கு நாங்கள் நினைக்கிறோமே ஒழிய, அந்தந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நினைக்கிறது இல்லை. பாருங்கள், எங்கே போவோம், எந்த வீட்டுக்கு போவோம், எந்த வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம், எந்த வீட்டுக்கு குடிப்போம், எந்த வீட்டில் இருந்து ஒரு குடும்ப ஜெபம் வைக்காத ஒரு மனுஷன் அவங்க ஆண்டவருக்கு வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? குடும்ப ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. ஏதோ நாங்கள் நினைச்ச நேரம் வேதத்தை திறக்கிறோம், நினைச்ச நேரம் நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் மௌன ஜெபம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மேலே வச்ச விசுவாசம் பாருங்கள். எங்கே நாங்கள் விசுவாசத்தை வச்சுருக்கிறோம்? மனைவி மேலே வச்சிருக்கிறோம். எங்கே விசுவாசத்தை வச்சிருக்கிறோம்? பொருட்கள் மேலே வச்சிருக்கிறோம். எங்கே விசுவாசத்தை வச்சிருக்கிறோம்? பணத்தின் மேலே வச்சிருக்கிறோம். எங்கே போய் விசுவாசத்தை வச்சிருக்கிறோம்? பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் எல்லாம் எப்படிப்பட்ட விசுவாசம்? விசுவாசம். விசுவாசத்தோடு நாங்கள் சபைக்குள்ள நிற்கலாமா? விசுவாசத்தோடு நின்றாத்தான் முன்னோர்களைப் போல நாங்கள் நடந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறார், முன்னோர்களுக்கு என்ன, இதை செய்யாத, இதை செய்யாத. இன்றைக்கு நாங்கள் செய்யாத என்று சொன்னால் பிள்ளைகள் என்ன சொல்லும்? எங்களை நிபம் பண்ணுறீங்க. ஆண்டவருடைய விசுவாசம் நமக்குள்ள பற்றி பிடிக்க வேணும். அதுதான் முக்கியமானது. இப்போ பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், விசுவாசத்தினாலே ஆபேலுடைய ஆபேல் காயினுடைய பலிகளிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலிகளிலும் மேன்மையான பலிகளை தேவனுக்கு செலுத்தினான். தேவனுக்கு மேன்மையான பலி என்ன? ஆட்டுக்குட்டி. மந்தையில் எடுத்துக்கொண்டு வந்து அவன் பலி செலுத்தினான் பாருங்க. அவருக்கு முக்கியமானது என்ன? ரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவ மன்னிப்பு உண்டு. இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடியாக தான் உங்களுக்குள்ள பாவ மன்னிப்புன்றது ஒன்று வந்தது. இல்லையாண்டா, எத்தனை நேரம் பாவம் செய்திருப்பீங்க, எத்தனை நேரம் பேசித்தனம் செய்கிறீங்க, எத்தனை நேரம் பொய் சொல்கிறீங்க, எத்தனை நேரம் மற்றவனுடைய குடியை கெடுக்கிறீங்க, எத்தனை அநியாயங்களை செய்கிறீங்க. அப்போ இன்றைக்கு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ரத்தம் சிந்தினார் பாருங்க. அப்போ ஆண்டவர் அந்த காணிக்கு அந்த பலியை அங்கீகரித்தபடினாலே ஆண்டவர் அவனை எப்படியா கண்டு கொண்டார்? அவனுடைய விசுவாசத்தை கண்டு கொண்டார். அவன் கொழுமையானதை கொண்டு வரான் பாருங்க. ஆடு பலி கொண்டு வரான். அவன் மரக்கறி பல வகைகளை நாங்கள் பலியிட முடியுமா? முடியாது. ஏனென்று அது பலியிடுறதுக்கு அதுக்கு ரத்தம் இல்லையே. அப்போ இங்கே ரத்தத்தான் ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. பாவ நிவாரண பலிக்கு என்ன செய்ய வேணுமாம்? ஆடு பலி கொடுக்க வேணும். இன்றைக்கு ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவர் எங்களுக்காக ஜீவ பலியானார் பாருங்க. அப்போ இந்த விசுவாசம், அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். மரித்தான், இன்னும் இந்த பைபிளில் பேசுகிறாங்க பாருங்க. மரித்தவங்க அத்தனை பேருடைய பேர்களும் இதில் இல்லையா? 12,000 கோத்திரங்களுடைய பேர்கள் இல்லையா? அப்போ இந்த விசுவாசம் என்கிறது நமக்குள்ள உறுதிப்பட்டிருக்க வேணும். இன்றைக்கு உறுதிப்பட்ட விசுவாசம் எல்லாம் அங்கே போய்விட்டது. ஒரு நோயாளிகளை போய் சந்தித்து அவர்களுக்கு ஜெபிக்கிறோமா? அல்ல ஒரு விழுந்து போன குடும்பங்களை நாங்கள் ஒன்று சேர்க்க வேணுமென்று சொல்லி ஜெபிக்கிறோமா? அல்ல அவங்கள போய் சந்திக்கிறோமா? முந்தி ஓடி 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 போனோம் பாருங்க. இப்போ நாங்கள் அப்படியெல்லாம் போகிறோம் இல்லை. ஏன்னு கேட்டால் காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு வசனத்தை பிடிச்சி வச்சுருக்கிறோம். நானும் என் வீட்டாருமே வந்தால் கத்திரையே செவிப்போம். ஆண்டவர் வரும்போது தான் தெரியும். நானும் உன்னை நான் ரசித்ததுக்கு காரணம் என்னென்னு தெரியாமல் நானும் என் வீட்டாருமா வேண்டாண்டு இருக்கக்கூடாது. அப்படியா சாதாரணமான ஒரு விசுவாசியை அப்படி பார்த்து சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஆண்டவர் தந்திருக்கிற தாளந்துகள் பாருங்க, அதிகாரங்கள், அதுகளை வச்சிருக்கிறவர்கள் சொல்ல முடியாது.
மேய்ப்பர் குடும்பம் சொல்ல முடியாது, மூப்பர் குடும்பம் சொல்ல முடியாது, தனிப்பட்ட மேய்ப்பன் சொல்ல முடியாது, ஊழியக்காரர்கள் சொல்ல முடியாது. இன்றைக்கும் அவனுடைய காணிக்கையை குறித்து வேதம் திட்டத்தெளிவாய் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அப்ப பாருங்க, இந்த சாட்சிகள் வேணும். முக்கியம், மனுஷனுக்குள்ள ஒரு சாட்சி இருக்கணும். அது விசுவாசத்துக்குரிய சாட்சி. இன்றைக்கு நீங்க கேட்டீங்களா இருந்தால், விசுவாசத்துக்காக கத்தர் மேலே நம்பிக்கை வச்சு கத்தர் மேலே விசுவாசம் உள்ளவன் எதையெல்லாம் இழக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை இழந்து போடுவான்னு பாருங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு முதலாவது தேவன். பவுலடியான நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அவனுக்கு எல்லாம் இருந்தது, எல்லாமா இருக்கல. அவன் விசுவாசத்தோடு ஓடினான், நல்ல ஓட்டத்தை ஓடினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அப்படி ஓடுகிறோமா என்ன? அந்த காலத்தில் அவங்களுக்கு எனக்கு தெரியாது. பழைய காலங்களில் நீங்கள் போடுற டிசைனான உடுப்புகள் எல்லாம் அங்கே இருந்துச்சோ தெரியாது. அந்த காலத்தில் இருந்ததோ தெரியாது. எங்களுடைய காலங்களில் இருந்தது. ஆனால் இப்போ இப்படி போடுறது மாதிரி எங்களோட காலங்களில் இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ அதுக்கு பிறகுதான் வந்த காலங்களாக இருக்குது. ஆனால் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிற நாங்கள் ஏனோக்கு என்ன செய்கிறானாம்? ஏனோக்கு குடும்பம் இல்லாதவனா அவன். குடும்பகாரம். அப்போ ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோட சஞ்சரிப்பென்றால் என்ன? சஞ்சரிப்பென்றால் என்ன? தேவனோட பேசுகிறது, தேவனோட உறவாடுகிறது. அவன் தனக்கு மட்டுமா உறவாடி கொண்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? நோ. தனக்காக அவன் உறவாடி கொண்டிருப்பான். நீங்கள் நினைப்பீங்க என்ன, என் குடும்பம் ஆண்டவர், என் குடும்பம் ஆண்டவர், என் குடும்பம் ஆண்டவர் என்று உறவாடி கொண்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அநேகருக்காக அவன் உறவாடி கொண்டிருந்திருப்பான். ஏன்? இந்த காலத்தில் எத்தனையோ பேர் உறவாடைக்க சொல்லுவாங்க. தேசத்துக்காக, சபைக்காக, அதுக்காக, இதுக்காக. என்னண்டு நாங்கள் ஆண்டவரோட பேசிக்கொண்டிருக்கிறோம், எங்களை பிள்ளைகளுக்காக கூட பேசிக்கொண்டிருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறோம். பேச வேணும் ஆண்டவரோட. ஆண்டவரோட உறவாடுற தன்மைகள் இல்லை. ஏனென்று கேட்டால் ஆண்டவரோடையும் உறவாட வேணும், சாட்சி உள்ள வாழ்க்கையும் வாழ வேணும். குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளை வச்சிருக்கிறவர்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும், பிள்ளைகளும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். சாட்சி இல்லாத வாழ்க்கை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். நாவேல பார்க்கிறோம். எந்த காணிக்கு அங்கீகரித்தாரோ அவன் சாட்சியாக விளங்கப்பட்டான். அதே மாதிரி ஏனோக்குக்கும் முன்னமே சாட்சி பெற்றவன், விசுவாசத்தில் சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எப்படியாம்? தம்மை தேடுகிறவருக்கு அவர் என்ன பலன் அளிச்சிருக்கிறாராம்? பரிசுத்தாவியானவருடைய பலன், பரிசுத்தாவியானவருடைய வல்லமை. எங்களுக்கு முக்கியமானது பூமிக்குரியதல்ல, பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்களை நாங்கள் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்துக்குரிய காரியம் பூமிக்குரியதாவது ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? காக்கைகளை பாருங்கள், குருவிகளை பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. நாங்கள் தான் சேர்த்து வைக்கிறது, நாங்களாம் எல்லாத்தையும் செய்வோம். சாலமோன் முதலாக எல்லாம் இருந்தது, அவனுக்கு எல்லாமா இருக்க இல்லைன்னு சொன்னார் இல்லையா? அப்போ என்ன இருக்க வேணுமாம்? விசுவாசம் தேவன் மேலே இருக்க வேணும். தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்வோமாயிருந்தால் எந்த பிரச்சனைகளையும் கொண்டு வர மாட்டோம். சரிசமனாக தேவனுடைய பிள்ளைகள் சரிசமனாய் வாழ பார்ப்போம், அக்கியமாய் வாழ பார்ப்போம், அன்பாய் வாழ பார்ப்போம். உறவுகளோடு, மற்றவர்களோடு, புறத்தியாரோடு, பக்கத்தில் இருக்கிறவனோடு எல்லாரோடையும் சரிசமனாய் வாழ பார்ப்போம். எங்களை பார்த்து அவங்க வரும்போது நாங்கள் சாட்சி பெற்றவர்களாக இருப்போம். இன்றைக்கு எங்களுடைய விசுவாசம் எல்லாம் அங்கே இருக்கிறது, குன்றி குறுகி போய் கிடக்கிறது. ஒரு காலத்தில் பாருங்க, நாங்கள் விசுவாசத்தோடு ஓடினோம், ஆகா ஒன்று ஓடினோம், ஓகோ ஒன்று ஓடினோம், பான்பான ஆத்துமாக்களை ஏற்றினோம், வீடு வீடாய் போனோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் போக இயலாது பாருங்க. இங்கே இருந்து வேறு நாட்டுக்கு போகலாம். என்னடா உங்களை அறியாதவங்க இங்கே அறிஞ்சவங்க கடைசி வரைக்கும் பெற மாட்டாங்க. அறியாதவங்க மத்தியில் போகலாம், அறிஞ்சவங்க மத்தியில் நீங்கள் செய்ய முடியாது. சாட்சி இல்லாத வாழ்க்கை, உப்புச்சப்பெற்ற வாழ்க்கை.
ஆனால் விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்குள்ள பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். விசுவாசிக்க வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட விசுவாசமாம்? தேவனுக்கு பிரியமாயிருப்பது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்று நாங்கள் நினைக்கிறோம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பதை நாங்கள் தேடுகிறதில்லை. அவர்தான் எங்களுக்கு இந்த பலன், அவர்தான் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம், அவர்தான் எங்களுக்கு சொத்து என்று தேடுகிறது இல்லை. இன்றைக்கு என்ன கேட்பீங்களாண்டா? எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், எனக்கு பொருள், சொத்து, பத்து, எந்த காரியம் எனக்கு முக்கியமானது அல்ல. ஆண்டவர் தான் முக்கியம். எதையும் இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராக மாட்டோம். ஆண்டவருக்குள்ள மற்றவர்களை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். தயவு செய்து இதில் கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், அறிந்தீங்களோ அறியாதவர்களுக்கும் தான் சொல்கிறேன், ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளுங்கள். கடைசி காலகட்டத்துக்குள்ள நிற்கிறோம். நாங்கள் விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை கண்டிப்பாக நாங்கள் காண்போம். அநேகர் சாட்சி சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசினார், இடைப்பட்டார். இந்த வசனத்தாலேயே நான் பேசுவார் ஆண்டவர், இந்த வசனத்தாலேயே இடைப்படுவார். பிரிந்திருக்கிற குடும்பங்களை சேர்த்து வைத்திருக்கிறாரு, வல்லமை இல்லாதவர்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாரு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வம் அவர், மனுஷன் அல்ல அவர், தெய்வம் அவர். மனுஷன் இன்றைக்கு ஒரு விதம், நாளைக்கு ஒரு விதமாக இருப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவருக்கு ஒரே முகம்தான். அவருக்கு முன்னால கோபம் வந்தா நிற்கிறவன் யாரு? யார் நிற்பாங்க? அப்போ நமக்குள்ள என்ன இருக்க வேணுமாம்? விசுவாசம், நம்பிக்கை இருக்க வேணும் எங்களுக்குள்ள. அதுகள் இல்லாட்டால் என்ன சொல்லுங்க? அப்போ தேவனிடத்தில் சேருகிறான், அவர் உண்டென்று நம்புகிறவன் தான் தேவனிடத்தில் சேருவான். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? அவர் சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள். அப்ப அவருடைய முகத்தை தேடுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? பலன் கொடுக்கிறாராம். அவருடைய பலத்தை கொடுக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய பலத்துல வாழ்றோமா நாங்கள்? இல்லையே. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்தும் எச்சரிக்கை பெற்று பயபக்தியாகி இருந்தான். குடும்பத்தையும் ரட்சிப்பதற்கும், கேளுங்க என்ன மாதிரி என்று, குடும்பங்களை, நோவாவுடைய குடும்பத்தில் மகன்மார் மருமகள்மார் எல்லாரும் குடும்பத்தையே ரட்சித்தான் பாருங்க. இன்றைக்கு குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு ஒரு சகோதரிகளை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த முடியல, அம்மா அப்பாவை வழிநடத்த முடியல, சொந்த பந்தங்களை வழிநடத்த முடியல. ஏன்? ஒருத்தன் சாட்சி இல்லாமல் வாழ்ந்தாலே அது கிளிஷல்லாம். அப்போ சொந்த பந்தங்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும், சகோதரிகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். பின்வாங்கி போனவனுக்கும் சாட்சியாக இருந்தால் தான் பின்மாற்றப்பட்ட ஆத்மாவை கொண்டு வரது இவ்வளவு பாருங்க தேவனுக்கு பிரியமானது. அப்போ அதை பின்வாங்கி போனவனுடைய உயிரை காப்பாற்றுற தன்மை அல்லவா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? அடுத்தவனை கொண்டு வர வேணும். சரி, எங்களினூடாய் அவங்க இடறி விழுந்துட்டாங்க, எங்களினூடாய் நாங்களே தடக்கல்லி அவர்களுக்கு வச்சுட்டோம். சரி, நாங்கள் அந்த ஒரு ஆத்துமாவை நாங்கள் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து அவங்கள ஊன்றி கட்டுகிறது பலத்த காரியம் அல்லவா? அது நாளுக்கு நாளாக வசனத்தை கொடுத்த ஒரு ஆத்துமா, ஒரு ஆத்துமா மனம் திரும்பாத 99 ஆட்டை குறித்து அவர் கவலைப்பட இல்லை. மனம் திரும்பின ஒரு ஆடு, குழிக்குள்ள போன ஆடு, அதை தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் யோசிக்கிறார். மனம் திரும்பிச்சதோ திரும்ப இல்லையோ, ஆனாலும் அந்த ஆடு குழிக்குள்ள விழுந்துட்டு பாருங்க. திரும்ப அதை தூக்கி கொண்டு வரது காணாமல் போன ஆட்டை தேடி பிடிக்கிறார் பாருங்க. ஒரு வள்ளி காசு காணாமல் போனதுன்னு சொல்லி விளக்க கொளுத்தி தேடுகிற ஸ்திரியை பாருங்க. உங்களுக்கு அது புரியுதா? தெரியல. அது ஏன் அதுக்கெல்லாம் போட்டார் ஆண்டவர் அடையாளங்கள் என்று? ஆத்மாவை குறிச்சு. ஒரு ஆத்மாவின் நிமித்தம் பரலோராட்சியம் களி கூறுதல். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆத்மாக்களை அண்டு ஊதி போடுறீங்க பாருங்க. கொண்டு வராங்க கஷ்டப்பட்டு அவங்க பாடுபட்டு கொண்டு வருவாங்களா? நீங்கள் குந்தி கொண்டு இருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? மாம்சமும் மனமும் போன போக்கில் நீங்கள் உங்களோட இஷ்டப்படி ஆத்மாக்களை வெளியில் கலைக்கிறீங்க.
ஆத்துமா தாகம் விலையேறப் பெற்றது. ஆண்டவர் ஆத்துமாக்களுக்காக தானே. உங்களுக்கு வந்து சொத்து பத்து தாரத்துக்கும், உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட மாம்சத்தில் நடக்கிறதுக்கும் ஆண்டவர் வேற இல்லையே. ஆண்டவர் வந்தது பாவிகளை ரட்சிக்க, நோயாளிகளை குணப்படுத்த, அவர்களை தன் பக்கமாய் திருப்ப, தேசத்தில் இருக்கிற அநியாயம் அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் திருப்புறதுக்குத்தான் வந்தாரே ஒழிய, உங்களை நீங்கள் ஐஸ்வர்யவான வேணும், சம்மத்தமாய் வாழ வேணும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுறதுக்கு வேற இல்லைங்க. அப்படி வாழ்றதுக்கு தானே உங்களுக்கு தெரியுமே. எத்தனையோ கடத்தல் வேலை செய்வீங்கள், எத்தனையோ கள்ள வேலை செய்வீங்கள். இங்கே தானே ஐரோப்பியாவில் வந்து இப்போ வேலைகள் பாருங்க, களவா வேலை செய்கிறதுல இருந்து சகல காரியங்களும் நடக்குது தானே. அதையெல்லாம் செய்து முடிப்பீங்க தானே. அதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லையே. ஆஸ்தியை சேர்றதுக்கு அவனிக்கு போயிடுவீங்களே. எங்கே ஆஸ்தியை தேடலாமண்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லையே. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தன் அல்லவா அவர். தேவையான அனைத்தையும் எங்களுக்கு மிகுதியாய் தருவார். அப்ப நாங்கள் விசுவாசத்தினாலே நோவா என்ன செய்தானாம்? தன் குடும்பத்தை ரட்சித்து கொண்டான். இன்றைக்கு குடும்பத்தை ரட்சிப்புகளை வழி நடத்துறீங்களா? உங்களோட சொந்த பந்தங்களை நடத்துறீங்களா? ஓஹோ, நாங்கள் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற நீங்களெல்லாம் கீழே இருந்து வந்த ஆண்டவர் அதான் சொல்ற, குப்பையில் இருந்தவனை கொண்டு மெத்தையில வச்சாலாம் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டா திரும்பவும் அந்த குப்பையைத்தான் தேடுவான. இந்த குப்பை வழக்கம் தான் பெறும். மெத்தையில் கொண்டு ஆண்டவர் வைக்கிறாருன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் உன்னை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உன்னை இருத்துவேன்னு சொன்னால் அது ஒரு பெருமை பாராட்டலுக்கு வந்துடும். ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்ட மாட்டோம், மனுஷனை குறித்து பெருமை பாராட்டி திரும்பவும் அந்த குப்பையை தான் தேடுவோம். அந்த அழுக்கையும் கந்தையும் தான் திருப்பி கட்டுகிறோம். ஆண்டவருடைய குணாதிசயம் என்னங்க? மற்றவனை கொண்டறவனும், மற்றவனுக்கு அவன் காயப்பட்டிருந்த அவனுடைய காயத்தை ஆற்றி தேற்றவனும், அவனுடைய குடும்பம் பிரிஞ்சிருந்தால் அவனுடைய குடும்பத்தை சமாதானப்படுத்தவனும், ஒரு இல்லாதவனுக்கு கொடுக்கவனும். நீங்கள் கொடுத்து போட்டு வலது கை கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ. ஓ, கொடுத்து போட்டு அம்மா நாங்கள் இவ்வளவு அங்கே அனுப்பினோம், இவ்வளவு இஞ்சி அனுப்பினோம், இவ்வளவு இங்கே அனுப்பினோம் பண்ணுறீங்க. கிருஷ்ணாவன்ற பையன் சேர்ச்சிக்கார பையனுக்கு இந்த ஐரோப்பியா தேசத்தில் இருந்து எல்லா ஜனங்களும் அனுப்புதுகள். ஒரு சில ஜனங்கள் சொல்லுங்கள், என்ன எங்களை பேர் சொல்லக்கூடாது, எங்களை பேர் சொல்லி நீங்கள் அந்த காசு கொடுக்கக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க. அது அவங்க வந்து ஆண்டவரை அறியாதவங்க சொல்கிறாங்க. அறிஞ்ச நீங்கள் பேர்களை சொல்லி கொடுத்தாலே அது வலது கைக்கும் தெரியக்கூடாது, இடது கைக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களாம்? விசுவாசம் உள்ள மனுஷராக வாழ பழகிக்கொள்ள வேணும், என்ன கற்றுக்கொள்ள வேதத்தை. அப்ப ஏனோக்கு என்ன செய்தானாம்? நோவா என்ன செய்தானாம்? நோவா விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத வேலை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, தேவனுடைய எச்சரிப்பு பாருங்க, அங்க எல்லாத்தையும் ஆண்டவர் அழிக்கிறார். என்ன பாவம் நிறைஞ்சு போச்சு நோவா, நான் ஜனத்தை அழிக்க போகிறேன். நோவாவுடைய கண்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துட்டாரே என்னடா, சும்மா கொடுப்பாரா கிருபை? அது என்னண்டு எல்லா ஜனங்களும் பாவம் செய்திருக்கேங்கள, நோவாவை மட்டும். நோவா அவன் ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசமும் பயபக்தியும். இன்றைக்கு உங்களுக்குள்ள பயபக்தி இருக்குதா? சபையில் பயபக்தி இருக்குதா? எந்த சபையாக இருந்தாலும் சபையில் ஜனங்களுக்குள்ள பயபக்தி இருக்கணும். மேற்பர் குடும்பங்கள், மூப்பர் குடும்பங்களுக்குள்ள பயபக்தி இருக்கணும். ஊழியக்கார குடும்பங்கள், விசுவாச குடும்பங்களுக்குள்ள பயபக்தி இருக்கணும். வாலிபர்கள், கன்னியர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும், எல்லாம் ஆண்டவர் அப்படியே தொட்ட தெளிவாக சொல்லி தந்துருக்கிறதானே. நாங்கள் இந்த வாசலோடைய நாங்கள் வசனத்தை விட்டுட்டு ஓடிடுவோம் பாருங்க. துணியக்கான என்று ஓடிடுவோம். என்னென்னு கேட்டால், ஐயோ எங்களுக்கு இந்த பழக்க வழக்கம் எல்லாம் எங்களால் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நோவாவுடைய குடும்பம் மாறுங்க, மகன்மார் மருமகள்மார். இன்றைக்கு மருமகள்மாரை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓ அது சொல்ல தேவையே கிடையாது. சில இடங்களில் வீடுகளில் கல்யாணம் கட்டி கொண்டு போகிறோம், மகள் கொடுக்குறாங்க பாருங்க, பொம்பளைகளை கொடுத்தா அதுகளுக்கு என்ன செய்யுதுகள்? உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய சிந்தனைகள். யாரை கெடுக்கலாம், யாரை பிரிக்கலாம், யார்கிட்ட இருந்து எடுக்கலாம். சில காரியங்களை சொல்லுவனா இருந்தால் நீங்கள் தலையை சுற்றித்தான் போவீங்க, சுற்றி பக்கத்து விழுந்துருவீங்க மயங்கி. அவ்வளவுக்கு ஐரோப்பியா தேசத்தில் ஒரு சில குடும்பங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மகா கெட்ட காரியங்கள். நாங்கள் பார்த்தா வெள்ளையும் சொல்லையுமா விசுவாசி என்ற பேர் எடுத்து கொண்டு வரோம் பாருங்க, விச ஊசியல். ஆனால் அவிசுவாசிகளாக வாழக்கூடாது. விசுவாசம் என்றால் என்ன? தேவனோடு இருக்கிற உறவு.
தேவன் தான் எங்களுக்கு பலன். இங்கே இருக்கிற பலன் என்ன? அதனால தானியலை நாங்கள் பார்க்குறோம். தானியல் சொல்கிறான் என்னன்னு கேட்டால், எங்களுக்கு கீரையும் பருப்பையும் தந்து பாருங்க, நாங்கள் பலன் உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையாண்டு. இன்றைக்கு காசு இருந்தும் நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். கீரையும் கட்டோஃபில் போட்டு கரைக்கிறது, கீரையை போட்டு கிடைக்கிறது, இடைஞ்சி போட்டு இதுதான் சாப்பாடு. இப்போ சில பேர் என்னன்னு கேட்டால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எந்த விதத்துலையும் போவாங்க. ஆனால் வெளியில் போகிறதுக்கு பாருங்க, காருக்கு பெட்ரோல் அடிக்கிறதுல நினைச்ச வீட்டுக்கு போகிறது, நினைச்ச காரியங்கள் செய்கிறது, நினைச்ச இதுகள் செய்கிறதுக்கு சும்மா காருக்கு உயிர் இருந்தால் அது அழுது போடும் பாருங்க. அதுக்கு கண்ணீரே ஊற்றுண்டும். ஏனண்டா பார்க்குற மனுஷனுக்கே வேதனையும் கண்ணீரும் வருதுண்டா, காருக்கு வராதோ இல்லையோ? என்ன நாள்தோறும் அல்லவா இவன் கொண்டு திரிகிறான், நாள்தோறும் அல்லவா என்னுடைய நான் ஓடுற சில்லை தேய்க்கிறான், நாள்தோறும் அல்லவா என்னுடைய இதுகள் என்ன பார்ட்ஸுகள் தேய்ஞ்சு கொண்டு போகிறது. புத்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கிழமையில் 4 கிழமையும் நான் வீட்டில் நிற்கிறது இல்லை. ஒரு நாள் பார்த்து சில சனங்களை நான் பார்த்தா தெரியும். 4 கிழமை ஒன்றில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அம்மா வீடு, அக்கா வீடு, அம்மா மச்சான் அந்த அல்லையான்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் போடுவோம். சாப்பாடு சமைச்சு பழகிறது கிடையாது, சமைக்கிறதுக்கு அம்மா அப்பா கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அப்பாவை விடுங்கோ, அப்பா ஒரு போக்கு, அம்மா ஒரு போக்கு. அங்கே வீட்டில் போய் பார்த்தா அப்பா இப்படி நிற்பாரு, அம்மா இப்படி நிற்பா. குடும்பத்தை பார்த்தா தெரியும், குடும்பத்தை கட்டுறவங்களையும் தெரியும், குடும்பத்தை நடத்துகிறவங்களையும் தெரியும். என்னென்னு கேட்டால் பிள்ளைகளை பார்த்தா தெரியும் குடும்பத்தை இது நடத்துமா நடத்தாதான்ட்டு. இது எங்கே நிற்கும்? வீட்டில் சமைச்சு சாப்பிடுமா இல்லையா சந்தியில் போயிருக்கிற கடையில் இருந்து வேண்டி சாப்பிடுமான்ட்டு, அல்ல அம்மாட்ட இருந்து சமைச்சு கொண்டு வருமான்ட்டு. அம்மா என்னடா பிள்ளைக்கு பழக்கிறது இல்லையா? அம்மாவுக்கு ஊர்க்கதை உழவாரத்து கதை அடுத்தவன் குடிய கெடுக்கிற கதைகள் இருக்கும்போது பிள்ளைய வளர்க்க மறந்துடுவா பாருங்க. இதுதான் நம்மளோட விசுவாசம். ஆண்டவரே, என் பிள்ளைய நான் ஞானமாக வளர்க்கணும், மற்றவர்களுக்கு சாட்சியாக வளர்க்கணும், மற்றவர்களுக்கு ஆண்டவர் வெளிச்சமாய் வளர்க்கணும், உப்பாய் வளர்க்கணும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் அவள் மாறி நடக்கணும். ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறது இல்லை பாருங்க. ஆண்டவரே, அவன் ஊழியத்தில் நிற்கிறான், இவன் ஊழியத்தில் நிற்கிறான், எந்த பிள்ளைகள் எல்லாம் போய் ஊழியத்தில் நிற்கணும். ஆனால் கையை நீட்டவனும், அங்கே வீட்டை போய் தண்டாக்கணும், கையை உசத்தி ஆராதிக்கவனும், வீட்டை போய் பிரிக்கவனும். இப்படிப்பட்ட விசுவாசங்கள் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். கேட்ட பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, நான் சில நாடகங்கள் மோகன் சி லாசரஸ் நாடகங்கள் போடுவார் பாருங்க, போட்டிங்கன்னு சொன்னால் பார்த்தா கவலைக்கு ஈனமாக போட்டிருக்கும். என்னன்னு கேட்டால் மருமகள் மாமியார் ஒடுக்கிறதும், மாமியார் மருமகளை ஒடுக்கிறதும், இப்படிப்பட்ட நாடகங்கள் போட்டு காட்டுறார் பாருங்க. என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு நல்ல மாமியையும் தெரியாது, கெட்ட மாமியையும் தெரியாது பாருங்க. கெட்ட மாமி இருக்கும்போது நல்லா மாட்டி கொண்டாலே பாருங்க, மாட்டு பட்டாளை வேண்டாவர். அப்படிப்பட்ட மாமிமார்கிட்ட மாட்டு பட்டுச்சினமண்டா நல்லா வாங்கி போடுவாங்க. சில பேர் நினைக்கிறது என்னன்னு கேட்டால், நானே ஏன் புருஷன் இருக்கிறானே அவரை கொளித்து நான் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளுவேன். ஏன்னா மற்றவனெல்லாம் இழிச்சவாய் தானே. ஏன்னு கேட்டால் அம்மா நினைக்கிறது என்ன கேட்டால், அவர் அடிக்கப்பட்ட ஆடு, அந்த நீதிமொழியில் சொன்ன மாதிரி அடிக்கப்பட்ட ஆட்டை மாதிரி தான் சில புருஷன்மார் இருக்கிறாங்க. என்னடா பொஞ்சாதிமார் சொல்கிறத கேட்டு அதன்படி செய்கிறபடியாக, அதனால் அவங்களை இவியலை இழிச்சவாய் நினைக்கிறதும், தாங்கள் நல்ல பிள்ளைகள் என்று நினைக்கிறதும். ஞானம் உள்ளவர்கள், புத்தி கட்டவர்கள் நீங்கள். ஞானம் உள்ளவர்கள் அல்ல, நீங்கள் புத்தி கட்ட நீங்கள். ஏனென்று கேட்டால், நீங்கள் ஞானமுள்ள ஸ்திரியலாக இருந்தால் குடும்பத்தை எப்படி நடத்த வேணும் என்று தெரியும், கணவனுக்கு கீழ்ப்படிய வேணும் என்று தெரியும். கணவன் மனைவியாக மாறக்கூடாது, மனைவி கணவனாக மாறக்கூடாது. ஏன் விசுவாசத்தோடு உங்கள் கணவனோட உங்கள் குடும்பங்களோட அன்பாக இருந்து பாருங்க, சமாதானமாக இருந்து பாருங்க. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தெரியல, உங்களோட குடும்பத்தையே நீங்கள் நல்லா பார்க்க தெரியல, உங்களோட சகோதரங்களோடு பழக தெரியல, உங்களோட சொந்த பந்தங்களோடு பழக தெரியல. கேட்டால் என்னன்னு கேட்டால், நாங்கள் ஒருவரோடும் பழக மாட்டோம், நாங்களும் எங்கட பாடும். அப்படியே ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிறேன். கூடுமான அளவுக்கு எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க பாருங்கள், அன்பாக இருக்க பாருங்கள். ஏன்னா அவர் அன்பை கொடுக்க வந்தவர் சொல்லிட்டு போகிறார். ஆனால் இவையில் என்னன்னு கேட்டால், இவை அதாவது என்ன சொல்லுங்க, ஒரு பிறந்த காலத்தில் இருந்தே ஒரு நல்லவங்களா
அப்படியே தேவனுக்கண்டு பிரியமாய் வாழ்ந்தவங்களா அந்த 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 மூதாதையர்கள் அப்படி ஆபிரகாம் ஈசாக்கு அவங்கள போல இருந்தவர்களாய் இருந்திருந்தா உங்களை உண்மையிலேயே அப்படி சொல்லலாம். ஆனால் உங்களை புழுதியில இருந்தும் குப்பையில இருந்தானே ஆண்டவர் தூக்கினார். அதை நினைக்கிறது இல்லை தானே, நீங்க சிந்திக்கிறது இல்லையே. ஆண்டவர்கிட்ட ஆண்டவருக்கு உனக்கு எத்தனை வயசுன்னு பரது யாக்கோப்பிட்ட கேட்டது பார்வோன் கேட்குறான், எனக்கு இப்போ எத்தனை வயதுன்னு கேட்க அவன் சொல்கிறான். நான் சஞ்சரித்த காலங்களையும் இதுகளையும் சொல்கிறான், துக்க நாட்களையும் சொல்கிறான் அவன். ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசமுள்ள ஆக்கள் தானே அவங்க. ஏன் ரூவன் தன்னுடைய மறுமனையாட்டியில மஞ்சத்தில் ஏறினதுக்கு என்ன சபிச்சு விட்டார் பாருங்க, என்னன்னு சொல்லி ஆசீர்வதிச்சாருன்னு பாருங்க. தண்ணீரின் மேலே தளம்பினவனே நீ மேன்மையடைய மாட்டாய். அப்போ எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு அவங்க ஆண்டவரை நோக்கினாங்கள். 12 அப்போஸ்தலரும் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஓடினாங்கள். இன்றைக்கு அனுக்கிரக வருஷ நாள், மீட்பின் நாள், இரட்சணிய நாள். ஆனால் நாங்கள் எப்படி வாழுகிறோம்? எப்படி வாழுகிறோம்? குடும்பத்தை கெடுத்து வாழுகிறோம், குடும்பத்தோடு ஐக்கியமில்லாமல் வாழுகிறோம், பிரிவினைகளோடு வாழுகிறோம், பிரச்சனைகளோடு வாழுகிறோம். விசுவாசம் அபவிசுவாசம். இது விசுவாசத்துக்கும் அவவிசுவாசத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அவவிசுவாசம் என்ன செய்யுமாம்? என்னத்தை நோக்கி ஓடுது? அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், நோவா தன் குடும்பத்தை ரட்சித்தான். ரட்சிப்பண்டா என்னங்க? இறுதி வரைக்கும் கர்த்தருக்காக நிலைத்து நிற்கிறதான் ரட்சிப்பு. இறுதி வரைக்கும் உன் சொந்தம் உன் பிள்ளைகளுக்காகவும் உனக்காகவும் வாழ்றதெல்லாம் ரட்சிப்பு. இறுதி வரைக்கும் கர்த்தருக்காக நீ நிலைத்திருக்கும் போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறாய். நீ மட்டும் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் நோவாவின் குடும்பத்தோடையே அப்படியே நான் தேசத்தை ஆண்டவர் நோவாவை எடுத்துட்டு கொண்டு ஏனோக்கி எடுத்துக்கொண்டுட்டார், நோவாவை எடுத்துக்கொண்டுட்டார், எல்லாரும் போயிட்டாங்க. ஏன் பூமி தேவைப்பட இல்லையா ஆண்டவருக்கு? விட்டுருப்பாரு அப்படியே. அப்ப விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியாயிருந்தான். பயபக்தி பாருங்க, கத்தருக்கொண்டு ஒரு பயபக்தி இருக்கவன். இன்னைக்கு பயபக்தி எங்கே இருக்குது? சபையிலேயே பயபக்தியில் பாருங்க, பாடுறோமா உயர்த்துறோமா. இந்த கையை நாங்கள் உயர்த்தும் போது பேக்மன்ஸ் ஒரு பாட்டோண்டு பாருங்க, என்ன என் கைகளை கழுவுகிறேன் என்று. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன், என் தெய்வமே இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா. ஆனால் இதயம் மகிழுமா என்ன? அங்கே ரெண்டு பாட மாமியை என்ன செய்யலாம்? மாமிக்கு காலையில் என்ன போய் செய்யலாம்? அங்கே வீட்டை 2 ஆக்கலாமா 3 ஆக்கலாமா, அவைகளை பிரிக்கலாமா? இவைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அப்படியே சுற்றி வரும் பாருங்க, டெலிகப்பல் வருமா போல. இங்கே கையை உசத்திட்டோம், கையை கழுவுறதில்லை, இதயத்தை கழுவுறதில்லை. போய் மன்னிப்பு கேட்குறதுக்கு மன்னிப்பு நாங்கள் கேட்கவே மாட்டோம், இறங்கி வரவே மாட்டோம். மேப்பன்மார்களுக்கு தான் சொல்கிறேன், எங்களுடைய மனைவிமார் இறங்கி வர மாட்டாளவே, எங்களுடைய பொம்பளைகள் இறங்கி வர மாட்டாளவே, எங்களுடைய பிள்ளைகள் இறங்க மாட்டோம். இறங்காட்டா இது உனக்கு ஆண்டவர் வரும்போது தெரியும் யாரு இறக்குவாருன்ட்டு. என்ன இப்படி கேவலம் கட்டுக்கொண்டு நீங்கள் சபை நடத்தலாமா? இப்படியான வார்த்தைகளை சொல்லிக்கணும். அப்போ மற்றவனை மன்னியுங்கன்னு சொல்கிறீங்களே, மற்றவனை சொல்கிறீங்களே, உங்களோட விசுவாசம் எங்கே போயிட்டுது? ஆண்டவருக்குண்டு விசுவாசமாக இருந்தால் ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார் ஐயா. அதே மாதிரி யார் மத்தியில் தாழ்த்தினார்ன்னு நினைக்கிறீங்க? உங்களை போல பாவிகள் மத்தியில் தான் தன்னை தாழ்த்தினார். நீங்கள் பாவம் செய்வீங்களாம், அவர் தன்னை தாழ்த்துவாராம். ஆனால் நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டு மற்றவனை மன்னியுங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் உறங்க மாட்டோம் பாருங்க. ஏதோ பெரிய அந்த கோடீஸ்வரர் இந்த பிள்ளைகள் மாதிரி. எங்கே இருந்த ஆண்டவர் தூக்கினார்ன்ட்டு முதல்ல யோசிக்கணும். நாங்கள் இந்த ஜெர்மனிக்கு வரும்போதோ அல்ல ஐரோப்பியா முழுவதுக்கும் வந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தான் சொல்கிறோம், வரும்போது நாங்கள் எப்படி வந்தோம், எப்படி இன்றைக்கும் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் வீட்டை விற்று வாசலை விற்று நகையை விற்று அதை விற்று இதை விற்று கடன் வேண்டி வட்டிக்கு வட்டி வாங்கி ஜனங்கள் இங்கு வருகுது. ஆனால் ஒரு சில பிள்ளைகளை பார்க்கிறோம், என்னென்று கேட்டால் அப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தங்கள் தாய் தகப்பன் தங்களுடைய குடும்பங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு வந்த நாங்கள் பார்க்க வேண்டும்.
கடன் என் கொடுக்க வேணும், கடன் கொடுக்க வேண்டும், என் தாய் சகோதரங்களை பார்க்க வேணும், தாய் சகோதரங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ பாடுகளோடும் துக்கத்தோடும் வேதனைகளோடும் வந்த நாங்கள். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கிடைச்ச உடனே பாருங்க, எங்களை விட ஆக்கள் இல்லைன்னு சொல்லுவோம் பாருங்க. உங்களை விட ஆக்கள் இல்லைத்தான். ஏன்னு கேட்டால் உங்களை போல யார் இருக்கிறாங்க? கேவலங்கட்ட ஆக்கள் யார் இருக்கிறாங்க? ஆண்டவரையே நீங்கள் மதிக்கிறீங்கள் இல்லையே. ஆண்டவரை மதிக்க ஆண்டவருக்கே பயபக்தியாக வாழ்கிறது இல்லையே. ஜபிக்கிறதுக்கு தடை, துதிக்கிறதுக்கு தடை. ஆனால் சபையில் நின்று வெள்ளையும் சொல்லையுமா நிற்கிறோம் பாருங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. என்னத்தை கற்றுக் கொடுத்துருக்குறீங்களோ தெரியல உங்களோட பிள்ளைகளுக்கு. மானம் என்றால் என்ன, மரியாதை என்றால் என்ன, தேவன் என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன, எல்லாம் கற்றுக் கொடுங்க. மானத்தை இழந்து போட்டு பேருந்து நாங்கள் வந்தனோட தேவனிடத்தில் நின்று ஆண்டவரே ஆண்டவரே நிற்கிறோம் பாருங்க. சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் மானத்தை இழக்கிறதா? கர்த்தருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவன் அடுத்தவனுக்கு சாட்சியாக வாழும்போது அவன் சொல்லுவான், இவன் ஆண்டவருக்கு இருக்கிறவன், பயபக்தியாக இருக்கிறவன், மானம் உள்ளவன், நீதி உள்ளவன், நியாயம் உள்ளவன். இவனுடைய நீதிக்கு முன்னால் ஒருத்தனை நிற்க முடியாது பாருங்க. குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாகதென்று தீர்த்து விசுவாசத்தினாலுடன் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்போ பாருங்க, விசுவாசத்தினாலே உண்டான நீதி. விசுவாசத்தினால என்னென்ன எல்லாம் பெறும் பாருங்க. நீதி பேசுவாங்க, நீதியாக பேச வேணும். சும்மா பொய் உரைக்கக்கூடாது. பொய் சொல்கிறவன் மனுஷனுக்கு கர்த்தருக்கே ஆகாதவன். பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பன்றிருக்கல்லோ. ஆனால் பொய் சொல்கிற சில மனுஷரை கண்டாலே எனக்கு ஆகாது. தில்லு முள்ளு விடுவாங்க பாருங்க. எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னன்னு கேட்டால், அவங்கள தானே பிள்ளை, இவங்கள தானே முதல் உன்னில் பிள்ளை இருக்காண்டு பாரு. அவங்கள பிள்ளை இவங்கள பிள்ளை என்று சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு சகோதரி சொன்னா, என்னன்னு கேட்டால், என்ன உங்களுக்கு தெரியும், அவட மகள் கடிதம் கொடுக்க இல்லையா, அவட மகள் இது செய்ய இல்லையா, நீ உண்ட மகளை பாரு. உண்ட மகள் என்ன செய்தாலன்னு நீ கவனிக்காம உண்ட மகளுக்கு நீ டாப்பர் வேலை பார்த்து கொண்டு அடுத்தவன் மகளுக்கு கதை சொல்லக்கூடாது. இந்த மகளுக்கு நீ தான் டாப்பர். அப்போ அடுத்தவைக்கு கதை சொல்றதுக்கு விரும்பக்கூடாது. அப்போ நீதிக்கு விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே நீதி உண்டாகும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக புறப்போகிற இடத்திற்கு புறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாமே ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் சொல்ற இடத்துக்கு புறப்பட்டு போனானா போக இல்லையா? போனான். அப்படித்தான் அங்கே போனான். எல்லாத்தையும் இழந்து வா. ஆனால் நான் நல்லா விட்டேன். இது என்ன இது, அதை வேண்டாமல் விட மாட்டேன், இதை வேண்டாமல் விட மாட்டேன், சொத்து பத்தை வேண்டாமல் விட மாட்டேன். எதை சொத்தை இழந்தாலும், எதை இழந்தாலும் ஆண்டவருடைய விசுவாசத்தில் இருந்து அவன் தவறையில் பாருங்க. ஆண்டவர் சொன்னத்தை மீறையில் பாருங்க. அவன் விருந்தேசனத்துக்கு முன்னமா விருந்தேசனத்துக்கு பின்னமா அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று கேட்டால் அவன் விருந்தேசனத்துக்கு முன்னம். எப்போ? விருந்தேசனம் நியாயப்பிரமாணம் தானே. நியாயப்பிரமாணத்தின்படி தானே விருந்தேசனங்கள் செய்கிறான். ஆனால் அவன் விருந்தேசனத்துக்கு முன்னமே அவன் நீதிமானாக்கப்பட்டான். நான் கத்தோலிக்கத்துக்குள்ளே இருக்கும்போது நான் இங்கே இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போன போது அப்போ நான் ரட்சிக்கப்பட்டது ராஜேந்திரன் பாஸ்டருடைய சபையில் ஆனால் எனக்கு அதுலேயும் ஒரு விசுவாசம் இல்லை. ஏன்னா போனேன்னா என் வருத்தம் மாறிட்டு தான் உட்காந்துருந்துட்டேன் பேசாமல். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற தோட்டத்து ஜனங்கள் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி என்னை சந்தித்து கதைச்சு, நீங்கள் சும்மா இருக்கும்போது தோட்டத்தில் ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் 3 மாதத்துக்குள்ளே நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னமே நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். அதுக்கு சாட்சியர் அங்கே இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நான் பரிசுத்த ஆவியானவரை என்றைக்கு பெற்றேனோ
அண்டையிலேருந்து என் தேவன் எனக்கு செய்த அதிசயங்கள் ஏராளம், சொல்லி முடியாத அது தாராளம். அப்படிப்பட்ட தேவனை தான் இண்ட வரைக்கும் தேடுறேன். எதை இழந்தாலும் ஆண்டவரை நான் மறக்கிறது இல்லை பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சாட்சி சொல்றேன். என்னுடைய கால் ஒரு காலைத்தான் நான் சாட்டுறேன், ஆனால் ஒரு கால் இல்லைங்க. எனக்கு 2 காலும் பின்னாரியும் எலும்பு வருத்தம். ஏற்கனவே சொன்னாங்க ரோய்மா இருக்கண்டாங்க தண்டாங்க. ஆனால் எனக்கு நடக்க முடியாது தான், நடக்க முடியாமல் தான் இருக்கிறேன். அந்த குளிசையை போடு, இந்த குளிசையை போடு, அதை போடு, இதை போடுன்னு தாராங்க. ஆனால் குடிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த கால் வருத்தத்தாலையும் இடுப்பு வருத்தத்தாலையும் எனக்கு வயிற்றில் ஏற்கனவே அல்சர் இருந்தது. அந்த வயிற்று நோக்கள் அதுகள் இருந்தது. ஆனாலும் ஒன்றும் எனக்கு வேண்டாம். ஏன்னு கேட்டால் போட போட வருத்தங்கள்லாம் கூடுமே ஒழிய ஆனால் மாறுறதா காண இல்லை பாருங்கள். எல்லாம் கட் பண்ணியாச்சு. எண்ணெயை பூசுனா நடக்கிறேனா, நடந்து திரிகிறேனா. கால் அவங்க சொன்னாங்க நான் இன்னொரு கொஞ்சம் காலம் போக விட்டு அது ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும், அது செய்யத்தான் ஆகும். அந்த காலத்துக்கு இருந்தோம்ண்டா பார்ப்போம். இப்போ ஆண்டவர் நானும் மண்டு வாழுவோம். இருந்தால் பார்ப்போம். இருந்தால் அது ஆப்ரேஷன் வேணாம் எனக்கு. வண்டியில் தள்ளி கொண்டு போனாலும் ஆண்டவருக்கு தான் வாழ போகிறேன், அல்ல படுக்கையில் கிடந்தாலும் ஆண்டவருக்கு தான் வாழ போகிறோம். ஆண்டவர் இருன்னு சொன்னால் இருப்போம், வாண்டு கூப்பிட்டா போவோம். இதில் என்னத்தை நாங்கள் கொண்டு போக போகிறோம், போயக்க கொண்டா போகிறோம் இல்லையே. அப்போ என்ன செய்ய வேணும்? விசுவாசம் இருக்க வேணும் எங்களுக்குள்ள. ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கணும். நான் இருக்கு இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் ஆண்டவரோட இருப்பேன், ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்கிற நேரம் எடுத்துக்கொள்ளட்டும். ஆனால் நாங்கள் எதுக்கு மேலே விசுவாசத்தை வைக்கிறோம் பாருங்க, நம்பிக்கையை வைக்கிறோம், எங்கே வைக்கிறோம்னு பாருங்க. அப்போ ஆபிரகாம் என்ன செய்தானாம்? ஆபிரகாம் பிறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது ஆண்டவர் சொல்கிறாருண்டா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பிறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கீழ்ப்படிந்தான் கர்த்தருக்கு. அது விசுவாசம். இன்றைக்கு நானும் அப்படி அநேக காரியங்களில் சில காரியங்கள் ஆண்டவர் என்னோட பேசுவார், இதயத்தில் பேசுவார். என்ன இது இப்படித்தான் நடக்க போகுது, இப்படித்தான் நடக்க போகுது, இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்லுவார். ஆனால் நான் அதை மனப்பிராந்தி, இதெல்லாம் பிராந்தின்னு நினைப்பேன். நான் நடந்ததுக்கு பிறகு தான் நினைப்பேன் ஆண்டவர் பேசினார் இல்லையா, அது நம்மளை தானே தப்பு, ஆண்டவரில் தப்பு இல்லையே, நம்மளை தானே அது தப்பு. நாம் எப்படி ஆண்டவரோட உறவாடி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுவார் பாருங்க, பேசுவார். பேசாத கல்லோ மண்ணோ இல்லை, அவர் பேசும் தெய்வம். நீங்கள் ஒரு விஷயம் இந்த பைபிளை படித்து நல்லா இது பண்ணி ஆண்டவரிடத்துல இருந்து உறவாடி பாருங்க. அவர் பேசுகிற தெய்வம். முழங்கால் படியிட்டு ஆண்டவரோட உறவாடி பாருங்க. நான் ருசித்து பார்த்ததுனால் உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்தினால் உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அப்போ எப்படியாம்? பரதேசி. நான் சொன்னேன், யாக்கோப்பை கேட்டெடுத்து சொன்னான், என்னென்னு கேட்டால் தான் பரதேசியாய் வாழ்ந்த நாட்களை சொல்கிறான். இப்படிதான் எல்லாரும் அந்த நாட்களில் பரதேசியாய் போனாக்கும். இன்றைக்கு உங்களை விட்டார் தானே ஆண்டவர், இங்கே கொண்டு வந்து விட்டார் தானே. இந்த ஐரோப்பியா தேசங்களில் ஆண்டவர் விட்டு உங்களுக்கு என்ன குறை இருந்தது? நீங்கள் இல்லைன்னா ஐரோப்பியாவுக்கு வந்திருக்க முடியுமா? ஒரு யுத்தம் நடந்திருக்காட்டா வந்திருக்க முடியுமா? அல்ல இங்கேருந்து யுத்தம் நடந்து வேறொரு நாட்டுக்கு போகிறதுக்கு வந்திருக்க முடியுமா? பணம் வேணும். பணம் இல்லாதவனே எத்தனை பேர் வந்திருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஆண்டவருக்குள்ள நாம் விசுவாசத்தோடு இது வேண்டணும். ஆபிரகாம் ஈசாக்க பலியிடும் போது விசுவாசத்தோடு பலியிட போனான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினபடி உண்மை உள்ளவள் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். பாருங்க, அவளுடைய வயசுக்கு அவள் பிள்ளை பெறுவதற்கு பலன் தேவை. அந்த பலனை பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அந்த காலத்தில் பலனை பெற்றுக்கொண்டாள், ஆண்டவற்ற பலன். நாங்கள் ஜபிக்கும் போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு மாம்சத்தின் பலன் இல்லை.
ஆனால் நான் ஜபிக்கும் போது ஆண்டவருடைய பலத்தினால தான் நான் ஜபிக்கிறது. நான் சாப்பிட்றது என்னங்க, எனக்கு முடியாத அளவுக்கு ஒரு கொஞ்சம் சோறு, ஒரு கொஞ்சம் இது மரக்கறி இதுதான். மற்றபடி எந்த காரியத்தையும் நான் தொட்டு பார்க்குறதும் இல்லை, முட்டு பார்க்குறதும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட பலன் இருந்தால் நான் ஜபிக்கிறதுக்கு, ஆனால் எனக்கு ஜபிக்கிறதுக்கு தடை செய்தால் உண்மையில் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் கோபம் வரும், சரியாக வரும். ஆனால் என்ன செய்கிறது தெரியாமல் பேசாமல் இருப்பேன். கோபம் பெறும். ஜெபத்துக்கு தடை செய்யக்கூடாது. அப்படி தடை செய்யக்குள்ள எனக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த நெருப்பு பத்துற மாதிரி வரும் பாருங்க. தப்பண்டு நினைப்பேன். ஆண்டவரை கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. வருகுது கோபம், வரும். ஏன்னா தேவனுடைய காரியத்தை தடை செய்கிறவன் யாரு? சத்ரு. அப்போ சாராள் எப்படிப்பட்டவளாம்? உண்மை உள்ளவள். பெண்களுக்கெல்லாம் இந்த உண்மை உள்ள காரியங்கள் இருக்க வேணும். பெண்களுக்கெல்லாம் அந்த தில்லுமுள்ளு காரியங்கள் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. சாராளை எடுத்து பாருங்க. சாராளை நீங்கள் நெச்சுக்கு வந்தீங்கன்னா உண்மை அவளுக்குள்ள இருக்கும். இந்த சாராளன்ற பேர் வழி உள்ளவையல் வெளியரங்கமாக பேசுவாய். வெளியரங்கமாக பேசுவேன். நான் கூடுதலாக பார்த்துருக்குறேன். சாராள் என்ற பேரில் இருக்கிறவைகள்கிட்ட இருக்கிறத ஒரு சிலர், நான் இல்லை ஒரு 2-3 பேரை பார்த்துருக்குறேன். அந்த பேரில் இருக்கிறவைகள் அப்படியே வெளியரங்கமாக பேசுங்க. வெளியரங்கமாக பேசுகிறது தப்பில்லைங்க. நல்ல தன் ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசுவாங்க, இல்லை தன் கூட உறவுகளோட பேசுவாங்க. ஐயோ இப்போ என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டால், 4 சிவருக்க வைக்க தெரியல, அவவோட கதையாதீங்க இவவோட கதையங்க, உள்ளதின்படி சொல்லுங்கன்னு தானே இருக்குது. ஒளிவு மறைவு கணவனுக்கு மனைவிக்கும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்றீங்க. உங்களுக்குள்ளே என் ஒளிவு மறைவு இருக்கிறது கேட்குறேன். அது என்ன? அது ஊருக்கு உபதேசம் உனக்குத்தானே ஒழிய வேறொருவனுக்கு இல்லையன்றது மாதிரி. கணவன் மனைவிக்கு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஆனால் மனைவி ஒளிவு மறைவு வைக்கலாம், கணவன் தான் ஒளிவு மறைவு வைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த அந்த வசனத்தையே பிடிச்சி கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாருக்குமே அதை செய்ய வேணும். மற்றவங்களை என்ன செய்கிறதா? முட்டாளாக்க நினைக்கிறது. அவங்க முட்டாளாக மாட்டாங்க. உங்களை போல முட்டாளை போல ஒரு முட்டாள் ஒருத்தரும் கிடையாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஆண்டவரோட இருக்கிறவன்னு தான் பேரை ஒழிக்க, மற்றபடி ஆண்டவரோட இருக்கிறவனுக்குள்ள என்ன இருக்க வேணும்? நற்பழக்க வழக்கங்கள் இருக்கும், குணாதிசயங்கள் இருக்கும், அன்பு, சமாதானம். எந்த அன்பை கேட்குறாரு ஆண்டவர்? ஏன்னா உலகத்தை அன்பையா கேட்குறாரு உங்கள்கிட்ட? அன்பில் 2 இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதனால பேதுருவிட்ட கேட்டேன், நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா? ஆடுகளை மேய்ப்பாயா? தேவன் மேலே அன்பாக இருக்கிறவன் தான் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவனாக இருக்கிறான். இன்றைக்கு தேவன் மேலே அன்பாக இருக்கிறான், எல்லாரும் தான் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு எல்லாரும் ஓடி ஓடி வராங்க. நிற்கிறவன் போகிறவன் எல்லாரும் வராங்களே. என்னென்னு கேட்டால் போவோம், சரி அது இன்னும் பரலோராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறதுன்றது மாதிரி போவோம்ண்டு வாராங்க. அது கடைசியில் அது ஆண்டவருக்கண்டு வாழ்கிறவனும் உண்டு, ஆண்டவருக்கண்டு வாழாமல் பணத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக வாரவங்களும் உண்டு. அதை ஆவியினால் இடம் கண்டு கொள்ளலாம். அப்போ சாராள் எப்படிப்பட்டவளாம்? விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று. வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஆறாம்? உண்மை உள்ளவர் என்று. அப்போ அவள் உண்மையை கண்டு கொண்டால் பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஆறாம்? என்றும் உண்மை உள்ளவர். அதே மாதிரி அவளும் உண்மை உள்ளவள். அவள் முதல் நகைச்சாள் பாருங்க. ஈசாக்கு கிடைச்சதுக்கு பிறகு இந்த நகைப்பெல்லாம் பிறந்து போச்சு. ஏன் ஈசாக்கு கொண்டே பலியிட போகும்போதும் ஏன் மனைவிக்கு சொல்ல இல்லையா ஆபிரகாம்? சொன்னா விட்டுருப்பாள் நினைக்கிறீங்களா? ஒரு குதியாண்டு குதிச்சிருப்பாள். எனக்கு ஒரே போரான புள்ள, என்ன கொண்டே தகனப்பலி கொடுக்க போறியோ? ஆபிரகாம் சொல்லாமல் தான் கொண்டு போனான். ஏன்? அவனுக்கு விசுவாசம் இருந்தது. உன் சந்ததியை இப்படி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? அப்போ அவர் பெருக பண்ணுவார் அல்லவா? அவனுக்கு நம்பிக்கை வாருங்க, விசுவாசமாய் மாறும். ஆனபடியினாலே சரீரம் செத்ததென்று எண்ணுவதற்கு ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை தணலைப் போலவும் பாருங்க எப்படி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் ஒருவனாலே கடற்கரை மணலை தணலை போலவும் ஒருவனாலே ஆண்டவர் உருவாக்கி விட்டார் பாருங்க. யார் அந்த ஒருவன்? ஈசாக்.
ஒருவனால உண்டாக்கப்பட்டது, கடற்கரை மணலை போல. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேலே தங்களை அந்நியராயும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்களாம். எப்படியாம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் போனார்கள் என்று பார்க்கும். தூரத்திலே அதுகளை கண்டு அணைத்து கொண்டு பூமியின் மேலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று எண்ணி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்களாம். விசுவாசத்தோடு மரிக்கவும் பாருங்க. நான் ஒரு சகோதரி மரித்ததை நான் பார்த்தேன். சிரிச்ச முகத்தோட கையை காட்டிக்கொண்டு மரணம். எங்கே நான் ஆண்டவட்ட போகிறேன் மரிக்க. அதை நான் அந்த இதில் பார்த்தேன். அப்போ விசுவாசத்தோடு இருக்கும். இது என்ன விசுவாசம் சொல்லுங்க? அப்போ காலையில் எழும்பினா மாலை வரைக்கும் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எங்கு போவோம், எங்கு வருவோம், எதை சம்பாதிப்போம், எதை இதாண்டுவோம். உலகத்தில் உள்ளவைகளிலும் இச்சையாதிருப்பாயாக. இச்ச பாவம். அப்போ பாவம் என்ன? இச்சை என்னத்தை செய்து பாவத்தை பிறப்பிக்குது. அந்த இச்சையினால தான் குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் வருகுது. எங்கள் மகன்கிட்ட இருந்து மாமியார் வாங்கிடுவாவோ, மாமியார்கிட்ட இருந்து என்ன மருமகள்கிட்ட இருந்து மருமகளுடைய அம்மா வாங்கிடுவாவோ, ஆட்டுக்குட்டி வாங்கிடுவாங்களோ, மாட்டுக்குட்டி வாங்கிடுவாங்களோ, அக்கம் பக்கம் இருக்கிற சகோதரிகள் வாங்கிடுவாங்களா? ஐயா, யாரும் வாங்க மாட்டாங்க. ஏண்டா? அழைத்தவர் உண்மை உள்ளவர் இல்லையா? அவர் ஐஸ்வர்ய சம்பந்தன் இல்லையா? தேவையான அனைத்தையும் மிகுதியாக கொடுப்பார். நமக்கு தேவை இருக்குன்னு சொன்னால் போதுமன்ற அளவுக்கு. நான் எப்போவுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்குறது, ஆண்டவரே போதுமன்ற அளவுக்கு என்னை ஆசீர்வதியும், அவ்வளவும் போதும். ஒரு சாப்பாடு, ஒரு உடை, எனக்கு தேவையான சோப்பு, இந்த காரியங்களால் எங்களை ஆசீர்வதிங்க ஐயா. அள்ளி கட்ட வேணும், அள்ளி இது பண்ண வேணும் என்று நினைக்கிற காரியம் அப்படி அள்ளி தந்தாலும் அதை கிள்ளி கொடுக்குறவர்களாய் மாற்றப்படுவோம். கொடுத்துட வேணும். அதை இன்றைக்கு ஒரு சட்டம் ஒன்று இந்தியாவில் வந்திருக்கு. என்னன்னு கேட்டால், கணவனுடைய வீடு மனைவிக்கு சொந்தம் இல்லை. ஏன்னு கேட்டால், கணவனுக்கு கொடுத்த தாய் தகப்பன்மார் கொடுத்த வீடு மனைவிக்கு சொந்தம் இல்லை. மனைவிக்கு அந்த வீட்டுக்கும் மனைவிக்கும் தகுதி இல்லை. ஏனென்று கேட்டால், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த தகுதி இருக்குது, மனைவிக்கு இல்லை அந்த தகுதி. நேற்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்தியாவில். அந்த தகுதி யாருக்கு இருக்கணுமா? தகப்பனும் தாயும் வாங்கின வீடு பிள்ளைக்கென்று கொடுத்தால் அந்த பிள்ளைக்குத்தான் அது உரிமை, மனைவிக்கு உரிமை இல்லை. மனைவி யாரு? அப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. அப்ப என்ன செய்ய வேணும்? இதெல்லாம் நமக்கு சொந்தமா? நமக்கு சொந்தமானதை தேடுறதுக்கு நாங்கள் இந்த பூமியில என்ன செய்ய வேணும்னு தான் கற்றுக்கொள்ளவும். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். எப்படி தெரியப்படுத்துகிறார்? நாங்கள் எங்களை சுயதேசத்துக்கு போகிறோம், ஆண்டவரிடத்துக்கு போகிறோம் என்று அறியப்படுத்துகிறார்கள். பாருங்க, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அப்போ விட்டு வந்த தேசத்துக்கு போக இல்லையா? அவங்க சுயதேசத்துக்கு போகிறாங்க, ஆண்டவரிடத்துல போகிறாங்கள. அவங்க தங்களுக்கு சொந்தமான தேசத்துக்கு போகிறாங்க. அந்த பூமி அவங்களுக்கு சொந்தம் இல்லையே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். எந்த தேசத்தை விரும்பினார்கள்? அந்த பரம தேசத்தை. இந்த விட்டு வந்த தேசத்தை அவர்கள் விரும்ப இல்லை. நாங்கள் விட்டு வந்த கானான் தேசத்தையும் விரும்ப இல்லை. நாங்கள் விட்டு வந்த ஆபிரகாம் விட்டு வந்த தேசத்தையும் அவங்க. ஆனால் பரலோக தேசத்தை விரும்பினார்கள். பாருங்க, பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய
தேவன் எனப்பட வெட்கப்படுவதும் இல்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர் வெட்கப்படையில பாருங்க. என் புள்ள இந்த பூமிக்குள்ள ஒரு இருக்கிறதுக்கு ஆசைப்பட இல்லை. என்னோட வந்து இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறான். என்னோட வந்திருக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறான். அதானுங்க முக்கியம். இன்னைக்கு நீங்கள் மரண வீட்டுக்கு ஏன் போகிறீங்க? மரண வீட்டுக்கு ஏன் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திருமண வீட்டுக்கு போகிறத விட மரண வீட்டுக்கு போங்களேன்னு சொல்கிறார். மரண வீட்டில் தானுங்கோ மற்றவனுடைய மரணத்தை அறிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் எத்தனை மரண வீட்டுக்கு போயிருப்பீங்களோ அப்படி இருந்தும் உங்களோட மண்டையில் கொஞ்சம் மண்டாலும் சரக்கு ஏறுறது இல்லை, ஞானம் ஏறுறது இல்லை தானே. வேறுனா ஒரு நாளும் இப்படி அநியாயம் அக்கிரமங்கள் செய்ய மாட்டாங்க. பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் வந்து ரெண்டு அழுவாங்க பாருங்க. அழுண்டு அழுவாங்க அந்த சித்த வீட்டில். ஏங்க அழுகுறீங்க? அதுதான் ஆண்டவர் சொல்கிறேன். ரெண்டு சித்த வீட்டில் வந்து அழாதேங்க. உயிரோட இருக்கேங்க அவங்கள போட்டு நச்சுன்னு இருக்கிறது. ஆனால் செத்ததுக்கு அப்புறம் வந்து அவன் நல்லவா, இன்றைக்கு கண்டனாங்களா அன்றைக்கு கண்டனாங்களா, அவள் என்ன எல்லாம் கதைச்சிட்டு போகிறான் உங்களுக்கு தெரியுமே. பற்றி ஐயோ நல்ல தங்கமான மனுஷியலும் நாளைக்கு இப்படி தான் என்னையும் சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால் நல்ல தங்கமான மனுஷியல்லோ, அவள் இப்படி எங்களுடைய எல்லாம் பேசுவாள், எங்களுடைய எல்லாம் கதை. ஆனால் உண்மையாக கதைக்கிறவனும் உண்டு. இந்த பொய் வதந்தியாக கதைக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க. அவள் விசுவாசிகள்னு சொல்கிறான், விஷ ஊசியல். அதுகள் என்ன செய்யுங்க சொல்லுங்க பாருங்க. ஐயோ அவன் நேற்று தான் எங்களோட கதைச்சவன். அதில் மன்னிப்பு, நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஐயோ இப்படி என்று எல்லாம் கதைச்சது கொண்டது. காலுக்கு நின்று அழுகிறவங்க என்ன, அங்கால நின்று அழுகிறவங்க ஏன் அழுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாசமுள்ள பிள்ளைகள் அழுகுது பாருங்க. அதுகள் சொல்லி அழும்போது இவங்களுக்கு கண்ணீர் வரும். சில பிள்ளைகள் பாசம் இல்லாத பிள்ளைகளும் சேர்ந்து அழுங்கள், அம்மா அப்பா வந்து அழுங்கள். இந்த காலத்தில் பிள்ளைகள்ற பாசத்தை நான் சொல்ல மாட்டேன். ஏனென்று கேட்டால் இந்த காலம் பொல்லாத காலம், தோஷமான காலம். பிள்ளைகளுடைய பாசங்கள் எல்லாம் வெளிவேஷம். அப்போ அவங்க அந்த பரம தேசத்தை விரும்பினார்கள். தேவன் எனப்பட படுகிறதில்லை என்ன, தேவன் எண்ணப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை என்று அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினார். அப்ப தேவன் என்று சொல்லப்பட அவர் வெட்கப்படவில்லையா? தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். தேவன் அவர் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி அவர்களை அந்த நகரத்தில் வச்சுக்கிறார். அதனால வெளிப்படுத்தல நாங்கள் பார்க்கிறோம் 12,000 கோத்திரங்கள். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணினான். மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்க தேவன் வல்லவராய். மகன் மறிச்சாலும் அப்பா, நான் வெட்டி மறிச்சாலும் அவனை ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கு. எப்படியான எண்ணம், விசுவாசம் பாருங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? இல்லை. அப்போ அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கணும். ஆபிரகாம் நினைச்சானுங்க. ஏன்டா ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை தணலை போல சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் அவன் நினைவில் இருக்குமோ இல்லையோ? வாக்குத்தத்தம் நினைவில் இருக்கணும். அப்போ நினைவில் இருக்குமோ இல்லையோ? நினைவில் இருந்ததுக்கு. ஆனால் அவன் சொன்னான், ஆண்டவர் வெட்ட சொல்கிறாரு, வெட்டினேன். பிள்ளைய கொடுத்தது அவனுக்கு பிள்ளைய உயிர்ப்பிக்க தெரியாதா என்ன? தனக்கு ஒரே போரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்போ பாருங்கோ, எப்படியாய் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், திரும்பவும் அவனை பெற்றுக்கொண்டார் என்று. விசுவாசத்தினால ஈசாக்கு வரும் காரியத்தை குறித்து யாக்கோப்பையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோப்பு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலினான் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அப்போ பாருங்க, யாக்கோப்பு ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கிறான். யோசேப்புடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறான். அப்போ அந்த மூத்தவனை விட்டுட்டு இளையவனை ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பு சொல்லுது, இவன் தான் மூத்தவன், இவன் தான், அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன், அது என்னுடைய இது வேலை.
ஆண்டவரோட இருந்தவங்க ஐக்கியமாக இருந்தவங்களை பார்க்குறோம். பிள்ளைகளை எல்லாம் இப்படி வளர்த்தாங்க, பிள்ளைகளை எல்லாம் இப்படி. ஆனாலும் சில பேரால் பூமி ஜனங்களை விழுங்கினது என்னடா கீழ்ப்படியாதவர்கள். ஆனால் அவரிடத்தை மோசே சொல்கிறான் என்னென்னு கேட்டால், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் இங்கால வாருங்க, பாகாலுக்கு பிரியமானவர்கள் அங்கால போங்க. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் யாரு? ஜூத கோத்திரம், லேவியன் கோத்திரம் வந்தது. அப்போ விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வாதம். மரணம் வரும்போது கூப்பிடுறார் பாருங்க, பிள்ளைகளை எல்லாம், பேர பிள்ளைகள் எல்லாம் பெறுகிறது, பிள்ளைகள் எல்லாம் பெறுகிறது, ஆசீர்வாதம். அதான் சொல்கிறது, முதியோருடைய ஆசீர்வாதம் நீடிய காலம் வரைக்கும் இருக்குமா. இன்றைக்கி முதியோருடைய ஆசீர்வாதங்களை போடுறதுக்கு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு விருப்பமே கிடையாது பாருங்க. அது 90+, இது 90. நீங்கள் 90+ வரும்போது அப்பேக்கில் தெரியும். உங்களை பிள்ளைகள் பார்த்து 90+ன்னு சொல்லும்போதும் உங்களை கொண்டே எந்த அல்ட்ராகாமில் விடுறாங்களோ தெரியாது, அல்ல எங்கே கொண்டே தள்ளி விடுறாங்களோ தெரியல. நான் பார்க்குறேன் சில தாய் தகப்பன் மேலே கொண்டு ரோட்டில் இருத்தி போட்டு நகை எல்லாத்தையும் கலட்டி போட்டு தோடு எல்லாத்தையும் கட்டி அம்மா இந்த இருந்துகள் அதில் வாரன்னு சொல்லி போட்டு போனால் உள்ள போயிடும். அப்போ என்னத்துக்கு ஆசைப்பட்ட உள்ள? பணத்துக்கு, புகழுக்கு, பேருக்கு ஆசைப்பட்ட உள்ள போட்டுது. அம்மா அந்த குப்பை குடங்குகளே கிடந்து அழுகி நாரி புழுத்து கடைசியாக கொண்டு போய் இன்னொரு மகன் வந்து, யார் பெற்றதா மகனோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, அது வந்து தூக்கி எல்லாம் கழுவி போட்டுக்கொண்டே முதியோர் இல்லங்களில் போடுது. இப்படியும் பிள்ளைகள் இருக்குது, அப்படியும் பிள்ளைகள் இருக்குது. அரக்கரும் இருக்கிறாங்க, இரக்கரும் இருக்காங்க. இரக்கமுள்ளவனும் இருக்கிறான், அரக்கனும் இருக்கிறான். அப்போ சொல்லலாம் என்னென்னு கேட்டால், இரக்கம் இல்லாதவன் அவன் இரக்கம் பெற மாட்டான், இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான்னு தானே சொல்லியிருக்கான். அப்போ யாருக்கு இது இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்போ இரக்கம் இருக்கா? அற்றக்க குணம் இருக்குது. சில பிள்ளைகளை பார்த்தா எந்த அம்மா, எந்த அப்பா, எந்த தங்கச்சி, எந்த சகோதரங்களை மற்றவனெல்லாம் பொறாமலாம் வளர்த்து குப்பை தொட்டிக்கு இருந்தால் தூக்கி வளர்த்தவங்க. இவையே தானே அம்மா அப்பா. மற்றவங்களுக்கெல்லாம் அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. ஏதோ பிள்ளைகள் எல்லாம் அங்கேயோ வேறு நாட்டிலேருந்து தள்ளுப்பட்டு வந்தவை மாதிரி தாங்கள் ஒஸ்டியன்ற மாதிரி கதைக்கிறது. இப்படி கதைக்கிறவங்க தான் கேவலம் கட்டவங்க. இப்படி செய்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களாம்? முழுக்க கேவலத்தில் இருந்து வந்தாங்க. அந்த 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 பாவ வினை இன்னும் தான் அவங்ககிட்ட இருக்குது. திருந்தல பாருங்க. சபைக்கு வந்தும் பாவ மன்னிப்பு பெற்றும் திருந்தாத உள்ளங்கள்னு சொல்லும்போது அது அந்த பாவம் கற்பத்தில் இன்னும் தான் கிடக்கு. அப்போ கள்ளத்தனமான மனம் திரும்புது. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டவர்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்திலே பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அந்த தன்னுடைய எலும்புகளை கொண்டு போக சொல்லி, சொந்த தேசத்துக்கு நீங்கள் போகும்போது எலும்புகளையும் கொண்டு போக சொல்லி. கொண்டு போனாங்களா இல்லையா? கொண்டு போனாங்க பாருங்க சகோதரங்க, கொண்டு போனாங்க. மோசே பிறந்தபோது அவருடைய தாய்மார்கள் அவனை அளவுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்திருந்தார்கள். பாருங்க, கட்டளைகளுக்கு மோசையை ஒழிச்சு வச்சிருந்தது பாருங்க. பேழை இது பண்ணி கடலில் விட்டாங்க பாருங்க. எனக்கு மோசை என்ற பேரும் வச்சுட்டாங்க பாருங்க. அதனால தான் ஆண்டவர் பிடிச்சு கொண்டார் பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். யாருடைய மகன்? பார்வோனுடைய குமாரத்தியின் மகள் என்பதை வெறுத்தான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோட என்னத்தை அனுபவிக்கிறதாம்? துன்பத்தை தேவனுடைய ஜனங்களோட துன்பம் என்றால் என்னங்க? தேவனுக்காக பாடுபடுறது தான் துன்பம். இது வந்து மாம்சத்துக்காக பாடுபட்டு மாம்ச சண்டைகள், மாம்ச காரியங்களுக்கு அடிபடுறது. இப்போ பாருங்கள், ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது அவங்க காரி துப்புவாங்கள், நீங்களே நெஞ்ச வந்தண்டுவாங்கள், நெத்தியில் என்னத்தை எல்லாம் செய்வாங்க. அவங்க செய்யாததெல்லாம் தேவனுக்கு. அதுதானுங்க துன்பம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் தேவனுக்காக பாடுபடுறோம். என்ன பாடுபடுறீங்க? எப்படி பாடுபடுறீங்க?
எங்களை அவை அப்படி பேசிட்டோம், எங்களை இப்படி பேசிட்டோம்ட பேசுகிறீங்க. நான் நீங்கள் பாடுபட வேண்டியது ஆண்டவர் பாடுபட்டார் பாருங்க. அதனால சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அந்த பாடுகளைத்தான் பட வேணும். இன்றைக்கு ரத்த சாட்சியாக அடித்து பாஸ்டர் மேலே கொள்கிறாங்க இந்தியாவில், எங்கே எல்லாம் காட்டுறாங்க. அப்படித்தானுங்க ஆண்டவருக்காக பாடுபடுறது, துன்பப்படுறது அதுதான். நீங்கள் நினைக்கிறது என்னென்னு கேட்டால் பண ஆசை, பொருள் ஆசை, மண் ஆசையான உளுத்து தள்ளி கொண்டு போகிறது பாருங்க. அவைய கதை கேட்டு நாங்களும் என்ன செய்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கவும். நான் ஆருடைய பிள்ளை, நான் ஆருடைய இது. அதான் ஒருத்தவங்க என்னோட கேட்டாங்க, ஆண்டி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா கதைக்கிறீங்க, உங்களோட நல்லா அன்பாக என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் என்னோடய டெலிஃபோனில் கதைக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் கதைக்கிறது குறைவு. என்னென்னு கேட்டால் நான் பைபிளை படிக்கிறது இதுகளில் இருக்கிறாள் அவட. ஆனால் நல்ல ஃப்ரெண்ட் ஆள். அப்போ அவங்க என்ன பார்க்கணுமெண்டாங்க. என்னென்னு கேட்டால், ஆண்டி நீங்கள் நல்ல புத்திமதி சொல்லித்தாரீங்க, நல்லா பேசுகிறீங்க, நல்லா கதைக்கிறீங்க, உங்களை பார்க்கணுமென்ற மாதிரி இருக்குது. வருஷ கணக்காகுது, எனக்கு ஆண்டவர் உங்களை காண்பிக்க மாட்டாராண்டு. அப்படி பல பேர் கேட்டது உண்டு. பல பேர் கேட்டு பல பேர் கண்டிருக்கிறேன். தூரத்தில் இந்த சுக்காட்டில் இருந்து அப்படி வந்த ஒரு சகோதரி, அவள் என்ன பார்க்கணும் அது ஒரு பாஸ்டர், என்ன பார்க்கணும்னு பார்த்தாங்க. அதே மாதிரி எத்தனை சகோதரிமார் என்ன பார்க்கணுமெண்டாங்க. ஆனால் பார்த்தாங்க, வீடியோவில் பார்த்தாங்க. ஆனால் இன்னொரு சகோதரி என்னண்டாங்க, என்னென்னா என்ன நேராக பார்க்கணும். ஏனண்டா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, அம்மா கோபக்காரிகளோடக்கு சண்டைக்காரிகளோடக்கு உண்டு. சண்டைக்காரி கோபக்காரி இல்லை, நான் பேசுகிறதே பேச்சு தான். நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் என்னுடைய குரல். ஜபிக்கும் போது பெரிய குரல்லாம். ஆனால் நீங்கள் நினைக்க நான் ஜபிக்கும் போது எனக்குள்ளே ஆண்டவர்கிட்ட இது வந்துட்டுதுன்னா அதே நான் என்னாலே அடக்க முடியாத ஒரு ஜபத்திலோடு போய் கொண்டிருப்பேன். தடுக்கிறதுக்கு நினைக்கும் போது எப்படி தடுக்க நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் மனுஷரா? உங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஜபத்தை தடுக்கிறதுக்கு நினைக்கிறாங்களே பாஸ்டர்மாருடைய பிள்ளைகள். வெக்கம் இல்லை பாஸ்டர்மார்ட்ட பிள்ளைகள்னு சொல்றதுக்கு வெக்கமே கிடையாது. தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க. ஏனென்று கேட்டால் ஆதியில் இருந்து தேவனோட உறவாடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை, அந்த விசுவாசம், தேவன் மேலே வச்ச பற்றுதல். நீங்களே இந்த அறகுற விசுவாசி, அம்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறீங்க. கூடாத காரியம் தடுக்கிறது, கூடாத காரியம் பொய் சொல்கிறது, கூடாத காரியம் மற்றவனை குடும்பத்தை கெடுக்கிறது, கூடாத காரியம் சொல்லி கொடுக்குறதுல கூட பிள்ளைகளுக்கு பாருங்க. நீங்கள் இவங்களை தள்ளி வச்சு போட்டு கடைசியில் என்னத்தை காண போகிறீங்க? இந்த உலகத்தில் எதிர்க்க போகிறோம்ன்ற நினைவோ ஓ அதெல்லாம் சீக்கிரமாக போகுமம்மா. புல்லை போல பூவை போல ஒரு மனுஷன் உலர்ந்து போகிற காலம் எனக்கும் தான். நான் இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு கர்த்தரோட போகிறதுக்கு அப்படியே அந்த மாதிரி போகிறதுக்கு ஆயத்தம் உள்ளவளாக இருப்பேன். மரணம் என்னை உண்டு, மரணத்துக்கு போனாலும் நான் ஆண்டவரோட உயிர்த்தெழுதல் நாளில் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார்ன்ற நிச்சயத்தோடு தான் இருக்கிறேன். விசுவாசத்தில் நடக்க வேண்டிய விசுவாசத்தினாலே அவன் ஆதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். தேவனை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். பார்வோன் ராஜாவுக்கு அவன் பயப்படலை. பார்வோன் ராஜாவினுடைய குமாரத்தியுடைய மகன் என்று சொல்கிறதையே வெறுத்து அந்நியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டோம். அப்போ தேவனுடைய ஜனங்களோட என்ன துன்பத்தை அனுபவிக்கவும் நாங்கள் சொல்லுவோம் என்னடா வருந்தானே பிரச்சனைகளண்டா வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் என்னையா சேச்சுக்க விரவும். நான் கேட்குறேன், சேச்சண்டா என்ன தெரியாமல் தான் கேட்குறேன். சேச்சண்டா என்ன? ஆண்டவர் சொல்கிறார் என்னென்று கேட்ட அவரிடத்தை, அழுக்கும் சீர்கெட்டதுமான ஆடுகளை தேடித்தான் வந்தேன். ஏனென்று கேட்டால் மேய்ப்பன்மார் அதை கவனம் எடுக்காமல் விட்டு விட்டாங்க.
அதனால் இப்போ நான் வந்து அதுகளை கட்ட போகிறேன். அப்போ நீங்கள் சேர்ச்சேன்னு சொன்னால் ஒரு பயபக்தியான இடம், கத்தரை தேடுகிற இடம்னா நல்லவனும் பெறுவான் கெட்டவனும் பெறுவான். வந்து ஆண்டவர்கிட்ட தன்னுடைய ஆண்டவர்கிட்ட பாதத்தில் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒப்புவிப்பான். ஆண்டவரே என்ன மாற்றும், நான் பாவி ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் பெரிய அந்த எடுத்துட்டோம். ஞானஸ்தானம் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறாங்க? நீங்கள் அதை சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எங்கே இருக்கிறாங்க? அவங்க பின்வாங்கி போயிருக்கிறாங்க உலக இச்சைகளுக்கு. நீங்கள் உள்ளுக்க இருந்தோண்டே பின்வாங்கி போயிருக்கிறீங்க உலக இச்சையால். அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் ஓகே தானே? குறைய இதுக்கு பிறகு என்னத்தை சொல்ல வேணும்? அவங்க வெளியில் போய் இச்சிக்கிறாங்க, நீங்கள் உள்ளே இருந்து இச்சிக்கிறீங்க. உள்ளே இருந்து விபச்சாரம், பேசித்தனம், பொய், களவு, பிரிவினைகள், பொல்லாத ஆவிகளை வச்சுக்கொண்டு உள்ளே இருந்து கொண்டே நீங்கள் நாடகம் போடுறீங்க. தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். அவங்க வெளியில் போய் நின்று இச்சிக்கிறாங்க, அவங்க அடுத்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இடரலினாலும் தடைக்கல்லினாலும் வீடு வழியே இருந்து ஆண்டவரை தான் தேடுறாங்க. எங்கும் தொழுது கொள்ளும் காலம். நீ வயலுக்கு நின்று தொழுது கொள்ளலாம், வீட்டில் இருந்து தொழுது கொள்ளலாம், எங்கேயும் தொழுது கொள்ளலாம். ஏன் சமரியா ஸ்திரீ எங்கே எங்கே எதில் பழைய ஏற்பாட்டிலையா போட்டிருக்கிறாரு ஆண்டவர்? புதிய ஏற்பாட்டில் வீடு வழிய சபை நடக்க இல்லையா? இப்படி எல்லாம் அங்கே பார்க்க பாருங்க அடுத்து. ஏன் இடரல்களை நீங்கள் கொண்டு வந்தால் அவங்க என்ன செய்வாங்க? விசுவாசத்தை விட்டு விலக மாட்டாங்க. நிற்கிற இடத்துல நின்று அவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுவாங்க. ஏன்னு நீங்கள் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் சபையில் நின்றாதான் பரலோகத்துக்குள்ளே போகலாம். சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. விட வைக்கிறது நீங்கள் தானே. அப்போ என்ன செய்ய முடியும்? விட்டு விடுறதுக்கு, சபை கூடுதலை விட்டு விடுகிறதுக்கு நீங்கள் அதுக்குள்ள துன்பத்தையும் வேதனையும் கொடுத்தா அவங்க வேதனையிலையும் துன்பத்திலையும் இருந்து கொண்டு அதை இறக்க வேணுமென்று வந்த இடத்துல நீங்கள் இறக்கினவங்களுக்குள்ள இன்னும் ஏற்றி வச்சு விட்டீங்கண்டா அவங்க எங்கே போவாங்க? ஆண்டவருக்கெல்லாம் நீங்கள் கணக்கு கொடுக்கணும். தீர்ப்பு ஐயா சபையில், தீர்ப்பு எங்கேயா? சபையில். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படியே செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்களாம். இப்போ விசுவாசத்தினாலே அவர்கள் கடலை கடந்து போனாங்க. பாருங்க, கடல் ரெண்டாய் பிளக்கப்பட்டது, போனாங்க. அந்த மோசே, ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார். அதனால ஆண்டவர் மோசைக்கு சொன்னார், நான் உன்னுடைய நாவில் இருப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் நாவில் இருக்கிறார் பாருங்க. அந்த நாவானது பாருங்க எவ்வளவு அநியாயத்தையும் அக்குறும். நாவுக்கு பிறகு பாருங்க, அது காட்டை கொடுத்தும் அநியாயம் செய்யும், குடும்பத்தை கெடுக்கும். அந்த நாவிலால் பல பேச்சுகளை பேசி குடும்பத்தை கெடுத்து விடுறேன் ரெண்டா பாருங்க. கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவை பேசினாங்க. உங்கள் அம்மாவை பேசாமல் யாரை பேசுவாங்க? அடுத்தவனையா பேசுவாங்க? உங்கள் அம்மாவை தானே பேசுவாங்க. ஏன்டான உங்கள் அம்மா வந்து உனக்கு என்னத்தை பேத்தி இப்போ வளர்த்துருக்குறா? இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்து தந்துருக்குறாவா? இல்லையே. உங்கள் அம்மா வளர்க்கக்கூடாது வளர்த்து சொல்லி தந்து வளர்த்துருக்குறா. அதனால் உங்கள் அம்மாவை தான் பேசுவாங்க. பக்கத்து வீட்டுக்கார அம்மாவையா பேசுவாங்க, அடுத்தவன் வீட்டுக்கார அம்மாவையா பேசுவாங்க. இப்போ என் பிள்ளை தப்பிச்சேதா, என் பிள்ளை தப்பிச்சேதா என்னத்தானே பேசுவாங்க? அடுத்தவனை கொண்டு தான் பேசுவாங்க. அடுத்தவனுக்கு அப்புறம் தான் உன் பிள்ளை இல்லையே. ஆண்டவர் உனக்கண்டு கொடுத்த ஒரு பிள்ளைய ஆண்டவரை சொல்லிக்கிறோம், பிள்ளைகளுக்கெல்லாம் என் வசனத்தை கற்றுக்கொடு. அது இருதய பலகையில் இருக்கணும். அநியாயம் செய்யாதேன்றது எங்கே இருக்கணுமாம்? இருதய பலகையில். தீமையை விட்டு நன்மை செய்யன்றது எங்கே இருக்கணுமாம்? இருதய பலகையில். அப்போ விசுவாசித்தவங்கள் எங்கே போனாங்களாம்? கடல் கடக்கப்பட்டு கடல் எல்லாம் ரெண்டாக பிரிக்கப்பட்டு அங்கால போனாங்களாம். எகிப்தியரை ஆண்டவர் சங்காரம் பண்ணினார் பாருங்க. பார்வோனையும் அவன் சேனைகளையும் கவிழ்த்து போட்டார், குதிரை வீரர்களையும் யுத்த வீரர்களையும் மடக்கடித்தார் பாருங்க. யார்? ஆண்டவர். அவரோடு உறவாடுகிறவர்களுக்கு அவர் தேவனாய் இருந்தார் பாருங்க. எப்படியான உறவு? உண்மையும் உத்தமம் உள்ள உறவு, நீதியின் நேர்மையும் உள்ள உறவு, அவருக்காக எதையும் இழக்கிற உறவு. மோசே கானான் தேசத்துக்கு நுழைந்தானா இல்லையா? கானான் தேசத்துக்கு போனானா இல்லையே. இந்த ஜனங்களுக்காக தண்ணியே கொடுத்துட்டான் பாருங்க. ஜனங்கள் செய்த அநியாயம், அக்கிரமம். ஆனாலும் அவனை தூக்கி அடக்கம் பண்ணினது யாருங்க? ஆண்டவர். ஆண்டவருங்க.
மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினது கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். கற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தை குறித்து நான் மீண்டும் உங்களுக்கு வரேன். எக்கச்சக்கமாக எடுத்து வச்சிருக்கிறேன் விசுவாசத்தை. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். அப்படி கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். அப்பா, எகிப்தியர் யாருங்க? தங்களுக்கண்டு வேலைகளை செய்ய வைக்கிறவர்கள், தங்களுக்கண்டு செய்கிறார்கள். செங்கல்லையும் அதையும் எடுத்து பார்வோன் ராஜா அவங்களை அடிமைத்தனப்படுத்தின. இன்னைக்கு பார்வோன் ராஜாவுக்கும் உங்களுக்கும் சரியான சம்பந்தம் இருக்கு. ஏனென்று கேட்டால், ஜனங்களை அடிமைப்படுத்துறது. உங்களுக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயம், இவனுக்கு ஒரு நியாயம் என்று வைக்கிறது. நியாயம் நீதி நீங்கள் செய்யும் போது எப்படி செய்ய வேணுமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பதிசேர் சதிசேருடைய நீதியிலும் விட உங்களுடைய நீதி, அது அவங்களுடைய அழுக்கும் கந்தையுமான நீதியை விட உங்களுடைய நீதி எப்படியா இருக்கணுமா? உங்களுடைய நீதி அழுக்கும் கந்தையும் இல்லாமல் இருக்கும். ஆபிரகாம் நீதிமான். நீதி பேசுறதுக்கு நீங்கள் யாரு? ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வாரார் ஐயா. நீதிமான் நான் வரும்போது நீதிமான் இருப்பானோ விசுவாசி இருப்பாரோன்னு வரை கேட்கப்பட்டிருக்கு. புரட்டக்கூடாது வேதத்தை. நான் வரும்போது அப்போ நீதிமான் ஆபிரகாம் நீதிமான், லோத்து நீதிமான், ஜோபு நீதிமான். நீதிமான் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேணும். தீர்ப்பு தான் கர்த்தருடையது. நீங்கள் இந்த பூமியில் நீதி செய்ய வேணும், உண்மை பேச வேணும், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேணும். விசுவாசத்தினாலே எரிக்கோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 7 நாளும் சுற்றி வருமே சும்மா சுற்றினாங்க. 7 நாளும் சும்மா சுற்றி கொண்டா வந்தாங்க இல்லைங்க. 7 நாளும் துதி எடுத்தாங்க பாருங்க. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஜெபம் மறந்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி எரிக்கோவை விழுத்துவோம், மகிழ்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். எரிக்கோ விழவனும், கர்த்தர் உயர்த்தப்படவும். இன்றைக்கு எத்தனை எரிக்கோ வைத்திருக்கிறீங்களோ தெரியா? விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாக்காதிருந்தாள். இப்போ கீழ்ப்படியாதவர்களோடு கூட அவள் சேர இல்லை பாருங்க. கீழ்ப்படியாதவர்கள். ஆனால் அவள் இங்கே பாருங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறாள் பாருங்க. ஒரு வேசி. ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய இருதயமாக இருந்தாலும் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆண்டவர் ஆராய்ந்தறிகிறவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய அதான் ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்தபடியாக தான் சொல்கிறார். இருதயம் திருக்கும் தில்லும் முள்ளும், அதுக்குள்ளே எவ்வளவு கிட்டக்கண்டு நினைக்கிறீங்க, விடுங்க எடுத்தால் அந்த மாதிரி வரும். நேர்மையாக பேசுறது வேற, நேர்மையாக வந்தால் நேர்மையாக பேசுவாங்க. அவங்க இல்லை தானே இவங்க இல்லை தானேன்னு இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் சொல்லி அவங்கள தான் புல இவங்களில் தான் புல எங்களில் ஒன்றும் இல்லை. என்னடா நாங்கள் சபை நடத்துகிறோம், எங்கிட்ட ஒரு புலையும் இல்லை பாருங்க. அங்கே ஒரு புத்தகம் வச்சிருக்கிறார் பாருங்க. அவரும் கூட டேட்டெல்லாம் போட்டு எழுதி வைப்பார் பாருங்க. நீங்கள் என்ன செய்தீங்க, உங்கள் பிள்ளைகள் என்ன செய்தாங்க, நீங்கள் சபைக்கு என்ன செய்தீங்க, சபை உங்களுக்கு என்ன செய்தது, எல்லாம் எழுதி வைப்பாங்களுங்க. அறிவுள்ளவர்கள்ன்றா தான் அதான் ஆண்டவர்கிட்ட சாலமன் ஞானத்தை தான் கேட்டான். அறிவுள்ளவர்களாக வாழ்கிறது. படிப்பும் பட்டமும் வல்லோராட்சியத்துக்கு கொண்டு போகாதன்று பிரசங்கிச்ச நாங்கள் இன்றைக்கு படிப்பும் பட்டத்துக்கு தானுங்க முதலிடம். அதானுங்க விசுவாசம். எத்தனை டாக்டர்மார், எத்தனை பெரிய பெரிய இன்ஜினியர்மார் எல்லாம் இறங்கி ஊழியம் செய்தாங்க பாருங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், ஏப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இருக்குங்க என்ன விசுவாசிகளை குறித்து. மற்ற லூக்காவில் இருக்குங்க விசுவாசத்தை குறித்து. எல்லார்ட்டையும் கேட்குறாரு ஆண்டவர், விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தோடு வாழ நிற்கும். அந்த விசுவாசம் கர்த்தருக்கு எனக்கும் இருக்கிற விசுவாசம்
அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தால் மற்றவர்களை நாங்கள் நேசிப்போம், மற்றவர்களோட ஐக்கியமாக இருப்போம். 8 வருஷம் போக, 9 வருஷம் போக, 10 வருஷம் போக, குடும்பங்களோட போக, ஆனால் சம்மந்திமாரோட போக, அவியோட போக, இவியோட போக. இது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? பகையை கொண்டு வர்றவன் யாரு? ஏங்க பிசாசுக்கும் துதிக்க தெரியும், பிசாசுக்கும் பாட தெரியும். அதனால தான் பிசாசுக்கும் தானே அவனுக்கு இந்த உலகத்தையே காட்டி உங்களை மாற்றையே தெரியும். இப்போ தானே மாற்றி கொண்டிருக்கிறான்னு பார்க்குறீங்க தானே, பணத்தை காட்டி பிணத்தை காட்டி எல்லாத்தையும் காட்டி மாற்றி கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்து கொண்டு வாழுவீங்களா இருந்தால் ஆண்டவர் வரும்போது என்ன சொல்ல, நான் உங்களை அறியேன், கத்தாவே கத்தாவே, நாங்கள் கத்தாவே கத்தாவே என்று கூப்பிட்டீங்கள் இல்லவா? நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம், அந்நிய பாஷைகளை விரைத்தோம், கை வச்சு ஜெபம் பண்ணினோம், புண்ணியாளிகளை குணப்படுத்தோம். ஓஹோ, சேட்டா சூஸ் போயிட்டு வாரேன்னா இருக்கிறவனை அழைக்கப்பட்டவர் வேலை, தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் போயிட்டு வாரன், ஆண்டவர் போயிடுவார். கைவிடப்பட்டு அடுத்த ரத்த சாட்சியாக தான் போகும். அப்போ பூமியில் இருக்கும் வரைக்கும் எச்சரிப்பு சத்தம் போடுறார் பாருங்க. எப்படி வாழ வேணுமென்று, எப்படி இருக்க வேணுமென்று, எப்படி கற்றுக் கொடுக்கணும். இப்போ வந்து நல்ல மாதிரியாக வளர்ந்த பிள்ளைகளை கூட கேவலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளோட இப்போ கதைக்க முடியாது பாருங்கள். தாய் தப்பன் முந்தி தாய் தப்பனுக்கு பயந்த பிள்ளைகள் இன்றைக்கு திருப்பி கேட்குதல் என்னன்னு கேட்டால், என்ன அப்படியோ இப்படியோ ரெண்டு கேள்விகள் கேட்குதுகள். அதை விட வந்து என்ன சொல்லுவாங்க, ஏன்னா யாருக்கு பயம்? பார்த்தா தெரியுது, இதில் இருந்து தெரியும் ஆண்டவற்ற பிள்ளையா ஆண்டவற்ற பிள்ளை இல்லாமல் போயிட்டுலான்ட்டு. எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஐயோ என் பழைய மகன் இல்லை, அவன் செத்து போனான், அவன் பழைய மகன் குணம் இல்லை. இப்போ அவங்கள்ட்ட ஏம்மா இப்படி சொல்கிறீங்க? அவன் உயிரோடு இருக்கும்போது அவனை செத்துட்டேன்னு சொல்கிறீங்களேம்மா. அப்போ பின்ன என்ன பிள்ளை சொல்ல சொல்கிற நீ? எங்கேயோ கிடந்த கிடாரியை கொண்டு வந்து அந்த கிடாரி இந்த சொல்ல கேட்டு பெற்றதா இவ்வளோ காலம் வளர்த்த தாயை பற்றி அவனுக்கு புரிஞ்சு கொள்ள முடியலை, அறிஞ்சு கொள்ள முடியலை. அவன் செத்துட்டான் பிள்ளை, அவன் செத்துட்டான். இப்போ இருக்கிறவன் வந்து என் பிள்ளை இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு அந்த தாயின் மனம் கடினமாக போயிட்டது பாருங்க. காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டவங்க. இன்றைக்கு அந்த அம்மா போய் தனி வீட்டில் இருக்குது, வயசு 85 ஆகுது. பாவம் இல்லையா? நீ என்ன மருமகளா? நீ மருமகளா இல்லை மரமகளா? மரமா நீ? கெட்ட மரமா நீ? இப்படி எத்தனை மருமகள் மாதிரி இருக்கிறீங்க? நல்ல மாமிமாருக்கு உறுதுணையாக இருக்க தெரியல, பார்க்க தெரியல, பழக தெரியல, ஒன்றுமே தெரியல. நல்ல மருமகள், நல்ல மாமிமாருக்கு, நல்ல மச்சாள்மாருக்கு, நல்ல மச்சான்மாரோட பழக தெரியல, புழங்க தெரியல, அவங்கள சபைக்குள்ள கொண்டரவணும்னு தெரியல. இன்னும் ஒன்று சொல்லுது என்னன்னு கேட்டால், ஐயோனா அவன் செத்தா கூட அவன் செத்த வீட்டில் கூட முழிக்க மாட்டேன்ட்டு. இப்படியான சேர்ச்சுகளை அவ்வளவு தூரத்துக்கு கேவலம். கேவலத்தின் மேலே யாரால ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது? அம்மா உங்களால் தான், அம்மாடி உங்களால் தான் தூசிக்கப்படுது. உலகத்துக்கு ஒத்த வருஷம் போடக்கூடாது, உலகத்துக்கு சாட்சியாக வாழுங்க. உலகத்துக்கு ஒத்த வருஷம் போடக்கூடாது, உலகத்துக்கு வெளிச்சமாக வாழுங்க. உலகத்துக்கு ஒத்த வருஷம் போடக்கூடாது, உலகத்துக்கு நீங்கள் உப்பாக மாறுங்க. இன்றைக்கி போய் ஒரு ஆத்மாவை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் போங்க பார்ப்போம். நீங்கள் பாஸ்டர் மாற்ற மனைவி மாற்ற போங்க, நீங்கள் போனீங்க பாஸ்டர் மாற்ற பிள்ளைகள் போங்க. எடுக்கிறத என்னென்னு தெரியாமல் எடுத்து ஓட விட்டு கிளைப்பாங்களே. 2 கட்ட நீங்கள் சாட்சியே கிடையாது. தயவு செய்து பாஸ்டர் மாற்ற பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லையில், பாஸ்டர் மார் மட்டும் என்றில்லை, எல்லா குடும்பங்களுக்கும் தான், விசுவாச குடும்பங்களுக்கு தான் இது. ஏனென்று கேட்டால், ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் அவவிசுவாசம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் மேலே தான் விசுவாசம் வைக்கணும். சும்மா பொருட்கள் மேலே அது மேலே அது வங்காள புறப்புறம் இருக்கட்டும். ஒரு மனுஷனுக்கு தேவைதான். அதான் ஆண்டவர் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னது வேணுமென்று பரமபிதா அறிந்திருக்கிறாரே. நீங்கள் முட்டையை கேட்டால் நான் பானை வேணும், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பேனோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனோ. நல்ல இவை கொடுக்குற பரமபிதா அல்லவா எனக்கு கொடுத்து கொண்டு தானுங்க இருக்கிறாரு.
ஏன் உங்களுக்கு நான் சாட்சியே சொல்கிறேன். என்னுடைய என்னுடைய பென்ஷன் வந்து 180 ரூபா. எனக்கு எந்த பணமும் இல்லை, எந்த காசும் இல்லை. அந்த 180 ரூபாவோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, ஆசீர்வதிச்சு கொண்டு தான் இருக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? எனக்கு உண்ண உணவை தராரு, உடுக்க உடைய தராரு, போதுமென்ற அளவுக்கு வாழ்கிறேன். நான் போய்க்க கொண்டு போகிறதும் இல்லை, வரைக்க கொண்டு வந்ததும் இல்லை. எல்லாம் இழந்து போய் கர்த்தருக்கென்று எல்லாம் எதையும் இழக்க வேணுமென்றாலும் எதையும் இழந்து போயிட்டு, எதையெல்லாம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் ஆண்டவருக்கென்று கொடுத்துட்டு, ஆண்டவர் வேண்டாம்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாம் தான். அதை திரும்பி லோத்தின் மனைவி மாதிரி நான் திரும்பி பார்ப்பேனா இருந்தால் உப்பு தூணாக இருப்பேன். இன்றைக்கு அப்படித்தான் பார்க்குறாங்க. திரும்பி அவங்களோட சொத்து வராதா, இவங்களோட சொத்து வராதா, இன்ஜினியரை கட்டினா அவங்களோட சொத்து வரும், டாக்டரை கட்டினா இவங்களோட சொத்து வரும், இங்கே கட்டினா இங்கே சொத்து வரும். ஐயா, ஏழையை கட்டினாலும் போதுமன்ற அளவுக்கு வாழ்ந்தால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அதுதான் சரி. நீங்கள் அப்படித்தான் கட்டினாலும் 2 குடும்பமும் ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறீங்க, அடித்து பிடிச்சி கொடுங்க பாருங்க. இதால் கேவலங்கட்ட வாழ்க்கையில் வாழ்கிறீங்க. நல்ல வாழ்க்கை வாழையில் கேவலங்கட்ட வாழ்க்கை. இது சுழற்சிக்கே இருக்கக்கூடாது. இந்த கேவலங்கட்ட வாழ்க்கை சுழற்சிக்கே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவற்ற பிள்ளைகள்னு சொல்லியும் கேவலங்கட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவற்ற பிள்ளைகள்னு சொல்ல முடியாதே. மீண்டும் மீண்டும் அவரை என்ன செய்கிறோம்? அறைகிறோம். அப்படியான வாழ்க்கை வாழாதீங்க. கர்த்தருக்கென்று வாழுங்க. மீண்டும் ஒரு விசுவாசத்தோடு வாரேன். இன்னும் எழுதி வச்சிருக்கிறேன். அதை ஆண்டவர் வேறு கிழமை தர்றாரோ இல்லை வேறு இன்னொன்றை தர்றாரோ நமக்கு தெரியல. அதனால் கண்டிப்பாக திரும்ப வருவேன், திரும்ப உங்களோட பேசுவேன். என்னென்னு கேட்டால் பேசுகிறது நான் இல்லை, ஆண்டவர். ஏன்னா எனக்கு உண்மையில தான் நான் சொல்கிறேன். நான் வேதம் படிக்கிறேன் வருஷக்கணக்காக, ஒரு வருஷத்துக்கு 3 தரம் படிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. என்னென்னு கேட்டால் எனக்கு வந்து சில வேளைகளில் ஒரு பொருளை வச்சாலும் அதை மறந்துடுவேன். ஆனால் மறந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் எங்கே வச்சேன்னு எதை வச்சேன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் தானே வச்சுட்டேன், எனக்கு வந்து யோசனையில் ஏதோ மனசில் ஏதோ சரியில்லாததில் எங்கேயும் வச்சுட்டேன், ஆண்டவரை காண்பிச்சுட்டாங்க எனக்கு அப்படி கேட்பேன். காண்பிச்சு தருவார். இன்றைக்கே ஒன்று நடந்துச்சுங்க. ஏன்டாட்டா இப்போ ஒரு 2 கிழமைக்கு முன்னம் ஒரு சின்ன பொருள் உண்டை எங்கேயோ வச்சுட்டு, எங்கே வச்சேன்ட்டு எனக்கு தெரியாது. ஏன்டா என் மனசு ஒரு ஒரு வேதனைக்குள்ளே வந்துச்சுன்னா ஆண்டவருக்குள்ளே தான் போயிடுவேன். அப்போ எனக்கு இந்த வசனம் தான் முக்கியமாக நிற்கும். வசனம் தான், ஆண்டவர் தான் எனக்குள்ளே இருந்து கொண்டு ஆண்டவரே 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 என்று பேசிக்கொண்டிருப்பேன். அதனால் இந்த வச்சதுகளை மறந்துடுறது. ஆனால் அந்த ஜெபமெல்லாம் முடிச்சு கிடிச்சு போட்டு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை காமிச்சுட்டாங்க. அந்த பார்த்த இடத்துக்குள்ளேயே அது கிடக்கும், பார்த்த வேர்ஸுக்குள்ளேயே அது கிடக்குது, நம்மளோட கண்ணுக்கு தெரியலை பாருங்கள். ஆண்டவர் திருப்பி சொல்கிறேன், நான் பார்த்துக்கிட்டு எல்லாம் எடுத்து எல்லாம் கீழே எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கொண்டே அதை திருப்பி கொண்டே வச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறேன், திரும்பி போய் விடாது என்று. என்ன ஆண்டவரே திருப்பி போய் பார்க்கணுமா? அதுக்குள்ள இதாக இப்போ தானே பார்த்தேன். சரி, ஓகே, ஏதோ மனசு சொல்லுது, மனசு சொல்லுது, ஆண்டவர் பேசுகிறார், ஓகே பார்க்குறேன். பார்த்தோம், அதுக்கு கிடக்கு. அதான் மறைவாக இருக்கிறதில் ஆண்டவர் வெளியரங்கமாக கொண்டு வரார் பாருங்க. எனக்கு அது மறைவாக இருந்துச்சு, ஆண்டவர் அதை வெளியரங்கமாக கொண்டு வந்தார் பாருங்க. இதான் கர்த்தர். அவரோடு பேசுகிறது நமக்கு இவ்வளவு இன்பமாக தான் ருசித்து பாருங்கள்னு சொல்லப்படுறது. தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ நெய்ங்க. குடும்பங்களை கிழிச்செறிஞ்சு போடாதீங்க. அது உங்களுக்கு கூடாத காரியம். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் எல்லாம் உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களோட ஒற்றுமையாக இருக்காவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் இவர்கள் என்னுடைய சொந்த பந்தமானவர்கள் என்று எப்படி தெரியும்? ஆண்டவரே தான் மரிக்கும் போது இதோ உன் தாய், இதோ உன் சகோதரன் என்றல்லவா சொல்லி கொடுத்துட்டு போனார். ஏன் மறவாமல், அதுக்காக மறவாமல் நினைத்தீரையா, மனதால நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். அப்போ எங்களை மறக்காத தேவன் அல்லவா, இந்தா தாய், இந்தா மகன். அப்படி அது உறவுண்டை காட்டி தந்துட்டு போகும்போது உங்களுக்கு உறவுண்டா என்னென்னு தெரியுமா? இல்லை நீங்கள் அதிலேருந்து பழகி இருக்கிறீங்க, வளர்ந்துருக்கிறீங்களா? இல்லை எனக்கு ஒன்றுமா விளங்க இல்லை. நீங்கள் அப்படி உறவுகளோட பிறந்த உண்மையாக உறவுகளோட பிறந்து உறவுகளோட பாசம் அன்பு வச்சுருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் பிரிவினைகள் வைக்க மாட்டீங்க. ஏன் சபையிலே என்ன சொல்லியிருக்கு? ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தாய், தகப்பன், சகோதரர், சகோதரிகள். இன்றைக்கு எங்கே தாய், தகப்பன், சகோதரர்களோட ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களை நினைக்கிறோம்? மனைவி,
2வது மனைவி, 3வது மனைவி, 4வது மனைவி, 5வது மனைவி. அதாவது யாரு காதலி, இது யாரு காதலி, அது காதலன் கைய. சபையில் சகோதர சகோதரி இப்போ கிடையாது. எல்லாம் லௌலிக மயக்கம், சிற்றின்ப ஆசை. இதுகளால் கரப்பட்டு சபைகளை கடைசி வரைக்கும் கரப்பட வையாதீங்க. பரிசுத்தமாக்கப்படும். நீங்களும் பரிசுத்தமாக மற்றவனையும் பரிசுத்தமாக நீங்க, மற்றவனையும் சபைகளை வளர்க்க பாருங்க, நீங்களும் வளர பாருங்க. வசனம் அவைகளுக்குன்னு எடுக்காதீங்க. எனக்கு நான் அதனால தான் வாசிக்கிறேன். அதனால தான் பொறுமையோட பாருங்க காத்திருக்கிறேன். பொய் சொல்ல மாட்டேன். சொன்னதண்டே சொல்லி போடுவேன். எல்லாரும் சொல்லிவினா இது ஒரு ஓட்டவாயண்டு. நான் ஓட்டவடையும் இல்லை, ஓட்டவாயும் இல்லை. எனக்கு வச்சிருக்க விருப்பம் இல்லை. ஏன்டா யாரும் கேட்டால் உண்மையே சொல்லி போடுவேன். கேட்காட்டால் பேசாமல் இருப்பேன். கேட்டால் உள்ளதை சொல்லி ஏன்டா இங்கே சொல்லியிருக்கு, உள்ளதுன்னு சொல்லி இங்கே ஒரு கிடையாது. புலை சரியா சரி, நான் செய்திருக்கேன், நான் புலையண்டா புலை, அதை மன்னிச்சு கொடுங்க. நான் செய்தால் மன்னிச்சு கொடுங்கோண்டுவேன். நான் செய்யாமேன் மன்னிப்பு கேட்குறேன். நான் செய்யாட்டா சரி ஓகே, நான் நீங்கள் செய்யலையா, நான் சரி ஓகே விடுங்க, நான் மன்னிச்சு போட்டு போகிறேன் இருக்கிறேன். ஆணவங்களும் அதிகாரங்களும் பிரிவினைகளும் கௌரவங்களும் எரிச்சல் பொறாண்மை இந்த வைராக்கியம் இதுகளெல்லாம் எனக்கு சரி வராது. இதெல்லாம் எனக்கு சரி வராது. என்னவே ஈக்கோ இதெல்லாம் எனக்கு சரி வராது. முந்தி சொல்லுவாங்களே என்னென்னு கேட்டால், எங்கள் அக்கா சின்ன அக்கா நல்லா ஓட்டுவேன், நல்லா கதைக்கும், எல்லாரோடையும் பழகும். ஆனால் எனக்கு சொல்லுவாங்க ப்ரௌடண்டு. எனக்கு சரியான ப்ரௌடன்னு சொல்லுவாங்க. கதைக்க மாட்டா, திரும்ப மாட்டா. அப்படி இல்லை. அந்த வயசில் எனக்கு யாரோடையும் கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டால் முதல்ல ஆம்பளையெல்லாம் கண்ணில் காட்டக்கூடாது. அப்படியான நான் விருப்பம் இல்லை. என்னடா எங்களுடைய அம்மா அப்படி வளர்க்கல. வீடும் சபையும் பள்ளிக்கூடமும் இதோடு தான் வளர்த்தது. அதான் நாங்கள் எங்கேயோ என்ன ஒரு இடம் கேட்டாங்க, எனக்கு அதை பற்றி இடத்தை பற்றியே தெரியாது. யாழ்ப்பாணத்துக்குள்ள நாங்கள் அப்படித்தான் வீடும் பள்ளிக்கூடமும் சபையும் வாழ்ந்தபடியாக சேர்ச்சி வாழ்ந்தபடியாக நாங்கள் அப்படி வளர்ந்துட்டோம். அதனால் எங்களுக்கு சகோதர பாசங்கள், எனக்கு அன்பென்றால் என்னண்டு அந்த அன்புக்குள்ளே கட்டுப்படுறதுக்கு தான் இருந்தனே ஒழிய பணத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் அடிமைப்பட நான் வாழவே இல்லை. எனக்கு தேவை பாசம், அன்பு. அந்த அன்பை நாடி ஓடினோம். கிடைக்காத அன்பை நாங்கள் நாடி ஓடினோம். ஆனால் கிடைச்ச அன்பை பெற்றுக்கொண்டோம் பாருங்கள், அதுதானுங்க அன்பு. சரி, அந்த கிடைச்ச அன்பை பெற்றுக்கொண்டோம். அது தேவனுடைய அன்பு. மனுஷனுடைய அன்பெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் தான் பாருங்கள். அவனை பார்த்தாலே தெரியும் அன்பு வைப்பானா வைக்க மாட்டானான். சரியா? தயவு செய்து நட்பழக்க வழக்கங்களை பழகுங்க, விசுவாசிங்க. ஊசிகளாக இருக்காதீங்க, அவவிசுவாசிகளாக இருக்காதீங்க, விசுவாசிகளாக இருங்க. யார் மேலே விசுவாசம்? தேவன் மேலே. மனுஷன் மேலே விசுவாசம் இல்லை, தேவன் மேலே விசுவாசம் வைங்க, பலன் கொள்ளுவீங்க, அதுக்கேற்ற பலனை அடைவீங்க. இதோட நான் முடிக்கிறேன். மீண்டும் திரும்பவும் உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமான விசுவாசத்துடைய வருவேன். அல்ல ஆண்டவர் ஏதோ கொண்டு வர்ற சுத்தமாக நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு தான் பெற்றுக்கொண்டு வருவேனே ஒழிய செய்யாதே என்று சொன்னால் செய்ய மாட்டேன். அன்றைக்கு செய்ய மாட்டேன். நேற்று நான் அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தேன். எனக்கு இடரல் வைக்கக்கூடாது. அதை நான் நேற்று ஆயத்தப்படுத்தி கொண்டு எல்லாம் கொண்டு ஆயத்தமாக இருந்தேன். சில இடரல்கள் வரும்போது, சத்தங்கள் வரும்போது எனக்கு அதை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரே இது உமாக்கு சித்தமா தெரியலை ஆண்டவரே, எனக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு சொல்லி போட்டு இதுக்கு ஆண்டவர் சொன்னால் ஸ்டாப், நிப்பாட்டினேன். சரி, இப்போ உங்களுக்கு என்ன தேவை அவையோட கதைச்சி கொண்டு வந்துட்டு நாளைக்கு நான் ஆயத்தமாக வருவேன். ஆயத்தமாக வந்தேன், கொடுத்தேன். இப்போ எனக்கு சந்தோஷம். ஏன்னு கேட்டால் சத்தம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரசங்கம், இதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. இதோட முடிக்கிறேன். மீண்டும் ஒரு வார்த்தையோடு உங்களோட வருவேன். தயவு செய்து இதை பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. நீங்கள் ரட்சிக்கப்படாத நீங்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட நீங்களாக இருந்தால் என்ன, அல்ல நீங்கள் மேய்ப்பர்களாக இருக்கலாம், மூப்பர்களாக இருக்கலாம், சுவிசேஷர்களாக இருக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், அல்ல சுவிசேஷிகளாக இருக்கலாம், குடும்ப வாலிபர்கள் கன்னியர்களாக இருக்கலாம், குடும்ப தலைவன் தலைவிகளாக இருக்கலாம். எல்லாருக்கும் இது பொருந்தும். ஏனென்று கேட்டால் தேவனும் நானும் அண்டு வாழ்கிறதுக்கு. ஏனெண்டா வாலிபர்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாலிபனே உன்னுடைய வாலிய வயதை எதனால் சுத்தம் பண்ணுவாய், தேவனே உன்னுடைய வார்த்தையின்படி. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசியுங்க. அதே மாதிரி குழந்தைகள் பாலகர்கள் வாயினாலே துதியலையும் வார்த்தைகளையும் போடுவேன் என்றவர் குழந்தைகளுக்கு கூட கற்றுக் கொடுங்க.
பெரியவர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஜெபத்தில் தரித்திருங்க, ஐக்கியமாக இருங்க, ஆண்டவரோட உறவாடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. விசுவாசத்தோடு உறவாடுங்க. அதே போல் எல்லாருக்கும் தான், ஆண் பெண் எல்லாருக்கும், ஒருவருக்கு மட்டும் இல்லை. இதை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவருக்குள்ள இதை இந்த வாசித்து தியானித்து இதன்படி நீங்கள் நடப்பீங்களான்னு உங்களுக்கு ஒருத்தன் போதிக்க வேணுமென்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஏனென்றால் இது சத்தியம். சத்தியத்தின்படி நடக்கிறவனே நான் கண்ணோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இது சத்தியம். மீண்டும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அதன்படி நடவுங்க. நீ நடக்கிறதும் நடக்காதவன் உங்களை பொறுத்ததில்லை. அது மனம் திரும்புதல் உங்களுக்கு வர வேணும். நீங்கள் மனம் திரும்பினா தேவன் ரட்சிப்பை ஊற்றுவார். ரட்சிப்பு கர்த்தருடையதல்லவா? நீங்கள் மனம் திரும்புவது வாசற்படி 2 கதவை தட்டுவார். ஒருவன் அதை திறந்தால் தான் அதுக்குள்ளே அவர் பிரவேசிக்க முடியும். அவன் விசுவாசித்தா தான் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லையெண்டா பிரவேசிக்க முடியாது. இத்தோடு நான் உங்களுக்கு முடிக்கிறேன். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு இல்லாவிட்டால் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மண்ணோடு மண்ணாய் மழித்து போயிருப்போம் ராஜாவே. புல்லும் பூவுமாய் உழந்து போயிருப்போம் ராஜா. நீங்கள் எங்களோடு இருக்கிறபடினால் ஆண்டவரே, ஐயா, நாங்கள் ஆண்டவரே தகப்பனே இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய மகா பிரதான சித்த கிருபையப்பா. ஆண்டவரே, பவுலடியான் சொன்னான், ஆண்டவரே, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எப்பொழுதும் என்னை குட்டி கொண்டு இருக்கிறது என்று. ஆண்டவரே தகப்பனே அப்பா, அவன் பலவீனமாய் இருந்த போதும் ஐயா, உன் பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே அப்பா. அப்படியாய் பலவீனமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே எல்லாரும் விசுவாசித்து ஆண்டவரே உம்மை நம்பி ஆண்டவரே உம்மை விசுவாசித்து வாழ கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, பலவீனமானவர்களை பலமுள்ளவர்கள் தூக்கெடுப்பார்களாக. ஆண்டவரே, விசுவாசத்தோடு தூக்கெடுப்பார்களாக. காயப்பட்டவருடைய காயங்களை ஆற்றி தேற்ற விசுவாசத்தோடு செய்வார்களாக. எதையும் விசுவாசத்தோடு தேவன் நம்பிக்கையோடு செய்கிறவர்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.